அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தும் விஷன் 1000 மிஷன் 100 ப்ரோக்ராமில் தான் இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு சோஃபார் ஒரு 6 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஜாகிரஃபி ஒரு ஏரியாவும் லாஸ்ட் வீடியோ வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவீங்கன்னு நம்புகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது பிளேசஸ் இன் நியூஸ். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் தி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஏன்னா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் மினிமம். அது மேப் பேஸ்டு ஏரியாஸ் பொறுத்தளவுக்கு அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த சீஸ் பார்டர் இதெல்லாம் சேர்த்து வைக்கும்போது ஏன்னா சம் ரீசன்ஸ் இருக்குது அதை கேட்குறதுக்கும். அப்போ அது ஒரு 2 கொஸ்டின் எடுத்துக்கிட்டு பிளேசஸ் அண்ட் நியூஸஸ்ன்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக கண்ட்ரிஸ் அதை கொடுத்து அது எந்த லொக்கேட் ஆகிருக்கு, தட் இஸ் ஒரு பிளேஸ் கொடுத்து அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்குறது தான் சொல்கிறேன் பிளேசஸ் இன் நியூஸ்னு. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனேட் பார்க்கும்போது ஒரு மினிமம் 4 கொஸ்டின் 2025லையும் கேட்டிருக்காங்க, 2024லையும் கேட்டிருக்காங்க, 2023லையும் கொஸ்டின்ஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. அப்போது இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியாவாக நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். தட் இஸ் அந்த ஒரு சார்ட் போட்டு தீம் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஆஃப்லைட் எதில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஆர்கனைசேஷனோட கன்வென்ஷன்ஸு, இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் G20 இதிலலாம் அதிக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அதே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டில் இந்த பிளேசஸ் அண்ட் நியூஸஸ்லையும் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் ஒரு 5 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லேயுமே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸுங்கிறது இதுக்கு முன்னாடி கிளாஸ் தான். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஸ்பெசிஃபிக்கலி UN பேஸ்டு கொஷின் வர்றதோ இல்லை அது ரிலவெண்ட்டான கன்வென்ஷன்ஸ் வந்தாலோ அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் பிளேசஸ் இன் நியூஸஸ். ரீசெண்டாக கடந்த ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே அதிகப்படியாக இருக்கக்கூடிய பிளேசஸ் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக தான். கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக அங்கே எதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த கொஷின் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் என்ன கோர்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்றைக்கி டேயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 4 or 5 இயர்ஸ் ஸோ வந்த கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய பிளேசஸ் இன் நியூஸஸ் அது கேட்டதுக்கான ரீசன் தெரிஞ்சிருக்கிட்டு அதை பேஸ் பண்ணி அதை ஒரு கோர் ஐடியாவாக எடுத்துக்கிட்டு கடந்த ஒரு 2 வருஷத்தில் எதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்சென்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓஐக்யூவை அனலைஸ் பண்ணிடலாம். பிஓஐக்யூ அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி ஏரியாஸில் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஏரியாஸ் டு அப்சர்வ். இன்சென்ஸ் ஒரு வேளை நீங்கள் இனிமேலும் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னாலும் இதை வச்சுக்கிட்டு உங்களால் டீகோட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்தில் எதெல்லாம் ஏரியாஸ் இன் நியூஸஸோ அது எல்லாத்தையுமே இந்த ஸ்லைட்டில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதுலேயும் நான் சொல்லிடுறேன் தெளிவாக எந்தெந்த ஏரியாவை மட்டும் பார்க்கணும், இதில் எவ்வளோ ஒர்க் பண்ணால் போதும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஒரு ஒன்லைனர் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அது அவ்வளோதான் இந்த ஏரியாவில் கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு கிராக் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கன்வென்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸில் கூட கொஞ்சம் ப்ரெடிக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படிங்கும்போது இந்த ஏரியாவில் கொஞ்சம் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்மளால் நல்லாவே பண்ண முடியுது. ஏன்னா ரொம்ப ரெப்படேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை தான் கொஸ்டினாக என்னவாகுதுன்னா கன்வெர்ட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் தீமில் எது அவங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ் தான். தட் இஸ் வெதர் வாட் டைப் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா வேர்ல்டில். ஸோ அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸை வந்து தே ஆர் பிக் அவுட். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பர்டிகுலர் ப்ராவின்சஸவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டியா குரூப்ஸவோ தட் இஸ் அங்கே ரெபல்லாக இருப்பாங்க இல்லையா அந்த ரெபல் குரூப்ஸவோ என்ன பண்ணுறாங்கன்னா கொஷின் பண்ணுறாங்க. அது போக எனி டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் டர்மாயில் இன்சென்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கூப் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா இன்சென்ஸ் ரூலிங் கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகிருந்தாங்கனாலோ அப்படி இன்வால்வ் ஆகிருக்கிற குரூப் யார் அப்படிங்கிறதோ இல்லை அப்படி இன்வால்வ் ஆகிருந்தால் அந்த குரூப்பு அந்த பிளேஸ் எது அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா கொஷினாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன் கேஸ் ஆஃப் எனி எக்கனாமிக் டிப்ரெஷன்ஸ் ஸோ எனி எக்கனாமிக் ரெசஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மோர் சான்ஸ் டு ஆஸ்க் தோஸ் கொஸ்டின்ஸ். ரீசனே வச்சு கேட்டுடுறாங்க. சிம்பிளாக ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை கொடுத்துட்டு என்ன பர்பஸ்க்காக இது வந்து நியூஸில் இருந்துச்சு
அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினும் ட்ரிகர் ஆகுது. ஸோ இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். தென் எனி டைப் ஆஃப் எத்னிக் கிளாஷஸ். ஓகே, ஸோ அதனால ஆகக்கூடிய ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. போன வருஷம் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தது. பட் இந்த வருஷம் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, அப்போ ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்ஸ், மிலிட்ரி குரூப்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். இன்ஃப்ளிக்ட் தட் இஸ் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸு, தென் எனி டைப்ஸ் ஆஃப் பீஸ் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ வார் மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா இல்லை. சம் பீஸ் இனிஷியேட்டிவ்ஸும் ஆஃப் லேட் அந்த ஆஃப்டர் தட் வார், ஓகே, தட் இஸ் சம் பீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீஸ் இனிஷியேட்டிவ்ஸுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதில் எந்த குரூப் இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு என்னவாகுதுன்னா கேட்கறதுக்கான ஸ்கோப் அதிகம். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பிஓஐக்யூவும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிஓஐக்யூ பேஸ்டான ஒரு தீமை எடுத்துக்கிட்டு இந்த ஏரியாலலாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுனால பிளேசஸ் இன் நியூஸஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணுறது கொஸ்டின் ஏரியாக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் ஏரியாக்குள்ளே போகிறதா இருந்தால் இது 2024 கேட்ட கொஸ்டின் தான் வித் ரெஸ்பெக்ட் டு ரீசன்ட் பிளேசஸ் ஆர் கண்ட்ரிஸ் இன் நியூஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரீசன்ட்லி வெனிசுலா ஹாஸ் அச்சீவ்ட் எ rapid recovery, okay, rapid recovery from its economic crisis and succeed in preventing its people from fleeing or emigrating to other countries. That is, Venezuela, there is a deep economic crisis, okay, fine. அது rapid recover ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. That is rapidly recover from that particular issue and it stopped. Okay, statement பாருங்க, it preventing its people from fleeing or emigrating from other countries. ஸோ இது ரொம்ப என்னன்னா டோட்டலி கான்ட்ராடிக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வெனிசுலா இட் இஸ் இன் டீப் எக்கனாமிக் கிரைசிஸ் அஸ் ஆஃப் நோ, டில் டேட் இப்பயுமே தே ஆர் ஹைலி இன் டீப் எக்கனாமிக் கிரைசிஸ். ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் ஹை லைக் எனிதிங். ஸோ அவங்க அதில் ஆஃப்டர் தட் ஆயில் இஷ்யூஸ் தென் கொரோனா இதுக்கப்புறம் அவங்க தே கேனாட் ஏபிள் டு ரெக்கவர். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இட் இஸ் டோட்டலி அண்ட் கான்ட்ராடிக்ட் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் தி கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, அப்போது இது பார்த்தோன்னே நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ வெனிசுலா நியூஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆஃப்லேட் இப்போ நீங்கள் அடித்தாலுமே அங்கே எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எக்கனாமிக் ரெக்கவரியிலேருந்து அது ரேபிட் எக்கனாமிக் ரெக்கவரி நடந்துருச்சு அப்படின்லாம் நம்மளால் ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராங்காக செட் பண்ணுறாங்க. ரேபிட் ரெக்கவரி ஒரு பேசிக் டைப் ஆஃப் ரெக்கவரினாவோட ஓகே நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் வந்துடும் அப்படிங்கிறதுனால தே ஃபிக்ஸ் இட் இன் த ஸ்டேட்மெண்ட் தட் 100% த ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி எய்தர் ட்ரூ ஆர் ராங். அந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கம்ப்ளீட்லி ராங் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ராங். அப்போது இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸில் ஒரு செட் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புனாலும் என்ன தான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், வெனிசுலா ஹஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசோர்ஸ். எஸ், இருக்கலாம். ஓகே, ஸோ அது ஒன்றும் பெருசாக ஒரு இஃப் கண்டிஷன் போட்டோ இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஷேர் கொடுத்தோ அந்த மாதிரி கொஸ்டினாக இல்லை. ஒரு 35% ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ஆயில் ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா யூ மே திங்க் ஆஃப் இட், நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்கலாம். ஓகே, அக்செப்டன்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு இட் இஸ் ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், செகண்ட் ஒன் இஸ் ரைட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் எக்கனாமிக் இஷ்யூஸ் ஆர் எக்கனாமிக் கிரைசிஸ் ஆர் எக்கனாமிக் டிப்ரெஷன். ஓகே, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவே கேட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த வருஷம். அடுத்தது பாருங்க, பேர் பேஸ்டு கொஸ்டின். ஓகே, ஸோ பேர் பேஸ்டு கொஸ்டினில் இதில் என்ன அப்படின்னா கெஸ் ஒர்க் போகிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி பேட்டர்னில், பட் வி வில் ட்ரை. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ஃபெமிலியராக நியூஸில் இருந்த ஒரு ஏரியாஸ் தான். வெனிசுலாவுமே ரொம்ப ஃபெமிலியராக நியூஸில் இருந்த ஒரு இஷ்யூ தான். ஓகே, செகண்ட் திங் இஸ் இங்கே பாருங்கள், அர்ஜென்டினா ரீசன் ஃபார் இட்ஸ் நியூஸ் இஸ் worst economic crisis. Sudan, war between the regular army and the paramilitary forces. Turkey resigned in sense voluntarily give up, in sense they left from the organization அப்படிங்கிறதா resigned அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அர்ஜென்டினா இட் இஸ் இன் worst economic crisis அப்படின்னா இதுவும் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக நியூஸில் இருந்த ஒன்று தான். எஸ், அர்ஜென்டினா இஸ் ஆல்சோ ஃபேஸிங் தி எக்கனாமிக் கிரைசிஸ். ஓகே, ஸோ அங்கே அர்ஜென்டினா, தென் வெனிசுலா, ஈவன் மெக்சிகோ இஸ் ஆல்சோ ஃபேஸிங் தி டீப் எக்கனாமிக் கிரைசிஸ். ஓகே, அங்கே அந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சொல்கிறேன். தட் இஸ்
அந்த நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸை பொறுத்தளவுக்கு. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் அர்ஜென்டினா, வெனிசுலா, தென் மெக்சிகோ, தென் கரிபியன் ஐலாண்ட்ஸ்லையுமே சில இதுக்கு நம்ம நியூஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே எக்கனாமிக் கிரைசிஸ் ஆர் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாக அங்கே போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது நம்ம கவர் பண்ணியிருக்கோம், நம்மளோட டாபிக்ஸில் அது கவர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ், இட் இஸ் கரெக்ட். தென் வாட் அபவுட் சூடான்? சூடானில் there is an internal conflict இருக்கான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ அங்கே there is an conflict between their own paramilitary forces in the name of rapid response force. ஸோ நம்ம இதில் சிஆர்பிஎஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க இதில் ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ there is an conflict between these two paramilitary force and army. ஸோ அது அங்கே போய்கிட்டு இருக்கு. ஒன் ஆர்மி இஸ் சப்போர்ட்டிங் ஃபார் தி ப்ரோ கவர்மெண்ட் அண்ட் ரேபிட் ரெஸ்பான்ஸ் குரூப் இஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் தோஸ் கவர்மெண்ட். ஸோ இதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். வாட் அபவுட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்? வெதர் டர்க்கி வாண்ட் டு லெஃப்ட் ஓவர் ஃப்ரம் தி நேட்டோ? நோ, இட் இஸ் நாட். ஓகே, என்ன காரணம் நேட்டோவும் டர்க்கியும் லிங்க் பண்ணி கேட்கறதுக்கான ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் ஃபின்லாண்ட் அண்டு நார்வே, ஒன் மோர் கண்ட்ரி ஐ ஹோப். ஓகே, ஸோ ரெண்டு கண்ட்ரியும் தே டிமாண்ட் ஃபார் தி மெம்பர்ஷிப் இன் தி நேட்டோ. ஓகே, பட் நேட்டோவில் என்னென்னா கன்சென்சஸ் பேஸ்டு டெசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. இன் சென்ஸ் இஃப் எனி ஒன் கண்ட்ரி செட் நோ மீன்ஸ் தட் பர்டிகுலர் ரெசல்யூஷன் வில் நாட் அக்செப்டபிள். ஓகே, ஸோ நேட்டோ இஸ் மெம்பர் சின்ஸ் 1950s. ஸோ இன் டர்க்கி, ஓகே, ஸோ டர்க்கி இஸ் அ மெம்பர் இன் தி நேட்டோ சின்ஸ் 1950. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நேட்டோ வந்து நேட்டோவில் மெம்பர்ஷிப் கேட்டு யார் நிற்கிறாங்க அப்படின்னா ஃபின்லாண்ட் அண்டு ஸ்வீடன் ஐ ஹோப். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, டர்க்கி ரொம்ப நாளாகவே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ சொல்லிக்கிட்டே வந்தாங்க. பிகாஸ் குர்த் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குர்திஸ்தான் ஃபோர்ஸ். இப்போட ரீசெண்டாக டர்க்கியில் அந்த குர்திஸ்தான் ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே டைலூட்டட். ஓகே, இன் சென்ஸ் தே கிவ் அப் தேர் ஆர்கனைசேஷன் அண்ட் தே ஜாயின் டு தி குரூப். ஓகே, ஸோ தட் இஸ் இனிமேல் அது கன்டினியூ பண்ண மாட்டோம்னு சொல்லி தே வித்ட்ரா தட் ஃபோர்ஸ். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நேட்டோ மெம்பர்ஷிப்பில் இருந்து அவங்கள ரொம்ப நாளாகவே ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக அது கொடுத்துட்டாங்க. அப்போது டர்க்கி தான் அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மணி அஜிடேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் ஃபைனலி இட் அக்செப்டட். அதுதான் ரீசன். ஓகே, ஸோ டர்க்கிக்கும் நேட்டோக்கும் உள்ள கனெக்டிவிட்டி எங்கே ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நேட்டோவில் இருந்து தே ஆர் நாட் ரெடி டு கிவ் அப். ஓகே, ஸோ அவங்க வெளியே போகணுன்னுலாம் ஆசைப்பட கிடையாது. தே வாண்ட் டு ஸ்டிக் ஓவர் ஆன் தட் ஒன். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 இங்கே வரும்போது ஒன்லி 2 pairs கரெக்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்த ஒரு ஏரியாஸ் தான். ஓகே, next, which one of the following country has been suffering from the decades of civil strife, food shortages, and was in the news recent past for its very severe famine? ஸோ நிறையா கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. 1 or 2 கண்டிஷன்ஸ் கொடுத்தா கூட எஸ்கேப் ஆயிரும், இன்சென்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி they are putting too many conditions. One is civil strife, then another one is food shortage, another one is severe famine. ஸோ இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அப்போ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இதில் மோஸ்ட் ப்ராமினெண்ட்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே யூ கேன் கம் டு ஒன் கன்க்ளூஷன் தட் இஸ் சொமாலியா. ஏன்னா நீங்கள் காதலில் சும்மா போகும்போது கேட்கும் போதே சொமாலியா இஸ் ஃபேஸிங் சிவியர் கிரைசிஸ் அப்படிங்கிறது யூ கம் டு நோ. ஓகே, அது டீப் எக்கனாமிக் கிரைசிஸ், ஃபெமைன், ஹை இன்ஃப்ளேஷன் ரேட், அதுவும் இப்போ ஆஃப் லேட் டியூ டு எல்னினோ எஃபெக்ட்னால ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் தி ஃபுட் கிரைசிஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் வந்து பார்க்கும்போது இது நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிராக் பண்ண முடியும். தட் இஸ் சொமாலியா அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே நமக்கு போதும். ஓகே, ஸோ இதே பேட்டர்னில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது 2023 செட் பண்ண கொஸ்டின் இல்லையா. இதே மாதிரி ஒரு காமன் நமக்கு ஒரு லெவல் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே அடுத்த கொஸ்டினையும் நம்மளால் கிராக் பண்ண முடியும். அதுவும் இது கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கேயும் பாருங்களேன், which of the following countries are frequently mentioned in the news for their low birth rates, aging population or declining population? ஸோ லோ பர்த் ரேட் சொல்கிறாங்க, ஏஜிங் பாப்புலேஷன் சொல்கிறாங்க, டிக்ளைனிங் பாப்புலேஷன்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ கண்டிஷன்ஸ் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இன்னும் நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுவும் நம்ம என்னென்னா ஆஃப் லேட்டு வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம காதோரமாக போய் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடிய ஒன்று தான். தட் இஸ் ஜப்பான்லாம் பார்த்தா பாப்புலேஷன் ரேட்டு கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஜப்பான்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஜப்பான் இருக்கான்னு கேட்டால் எஸ், இட் இஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் நான் அரைவ் ஆகணும் அப்படின்னா அப்போது ஜப்பான் ஹோல்டு பண்ண அப்படின்னா
இங்கே இது ஓகே, இது 2 இருக்குது, மிச்சம் 2லையும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஐதர் 1 இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதான் எனக்கு கேள்வி. ஸோ நம்ம நார்மலாகவே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் சவுத் இதெல்லாம் விட்டுருங்க, இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் இதெல்லாம் விட்டுட்டு, அபவ் த ட்ராபிக்ஸ் தேர் இஸ் அன் ஏஜிங் பாப்புலேஷன், லோ பர்த் ரேட்டு, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபெமிலியராகவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அப்படி பார்க்கும்போது இட்டாலிலாம் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி இருக்குன்னு தான் நம்ம போகணும். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இதை நம்ம ஓகே பண்ணோம் அப்படின்னா, அப்போ ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 1 4 தான். ஓகே, அப்போ 1 to 4 எது வருது? இது வருது. இப்போ நம்ம கொஞ்சம் குரூப்பிங் பண்ணி ட்ரை பண்ணுவோமே. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ நம்மளே ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா, when economic stability is achieved by one nation where those countries facing low birth rates, like even China கூட they are facing these consequences. ஓகே, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கூட லோ பர்த் ரேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தோம். அப்போது அந்த எக்கனாமிக் இதை வச்சுக்கிட்டு ஒரு க்ரைட்டீரியாவை வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பிங் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸை குரூப்பிங் பண்ண தெரியணும், இன்சென்ஸ் செக்ரிகேட் பண்ண தெரியணும். ஒரு சைடு ஒரு ஆப்ஷன்ஸை என்ன பண்ண தெரியணும்னா செக்ரிகேட் பண்ணி ஓரம் கட்டினீங்கன்னா, இன்சென்ஸ் குரூப்பிங் பண்ணிங்க அப்படின்னா 2 அது உடஞ்சி நிற்கும். அது நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போதே தெரியும், பிஒய்க்யூ சால்வ் பண்ணும்போது தெரியும். ஆன்சர்ஸ் அரைவ் ஆக முடியல அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை குரூப்பிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு 5 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, இல்லை செட் ஆஃப் திங்ஸ் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் குரூப் பண்ணிங்கனாலே ஆட் ஒன் அவுட்டாக 2யும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா வெர்சஸ்ங்கிற மாதிரி போட்டு பிரிக்க முடியும். அப்படி பிரிக்கும் போது உங்களுக்கு என்னென்னா, தோ அதுக்கான ஆன்சர் தெரியாட்டினாலும் அதை நம்மளால் அரைவ் ஆக முடியும். ஓகே, இதுவும் ஒரு காமனாக நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியாவிலேருந்து கேட்ட கொஷின் தான். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 1 4 தான். ஓகே, காரணம் வேரியஸ் ரீசன்ஸ் இது தான். ஓகே, ஸோ இது நம்ம பெருசாக ரீசன்லாம் தேடுங்கிறத தாண்டி இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணக்கூடிய கொஷின் தான். ஓகே, ஃபைன். அடுத்த கொஷின் பாருங்க. ரீஜியன்ஸ் ஆஃபன் மென்ஷன்ட் இன் த நியூஸ், ரீசன் ஃபார் பீயிங் இன் த நியூஸ். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசன் ஆஃபன் மென்ஷன்ட் இன் த நியூஸ், தென் ரீசன் ஃபார் பீயிங் இன் த நியூஸ், ரெண்டும் பேர் பேஸ்டு கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நார்த் கீவ் அண்ட் இட்டுவை, தட் இஸ் பிளேசஸ் இன் தோஸ் கண்ட்ரிஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னென்னா அர்ஜென்டினா, வெனிசுலா, சுடான் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா, ஓகே இது இருக்கலாம்னு கெஸ் பண்ணிட முடியுது. பட் இது ஒரு லெவல் அடுத்த லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ட்ரை டு அண்ட் சர்ச் ஃபார் தி ப்ராவின்சஸ் வித்தின் த கண்ட்ரி. உள்ளே இருக்கக்கூடிய ப்ராவின்சஸை தே ஆர் ஃபோக்கஸிங், பிளேசஸ் எஸ்பெஷலி பிளேசஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டு வர முடியாது அப்படின்னா, பார்த்துட்டு வெளியே வந்துட முடியாது. கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய ப்ராவின்சஸ், முக்கியமான ப்ராவின்சஸ் எதாவது இருக்காங்கிறதையும் நம்ம வி ஹேவ் டு சர்ச். அப்படி பார்க்கும்போது வாட் அபவுட் நார்த் கீவ் அண்ட் இட்டுவை, வெதர் இட் இஸ் வார் பிட்வீன் அர்மேனியா அண்ட் அசர்பைஜான் அப்படின்னா, ஸோ நார்த் கீவ் அண்ட் இட்டுவை இட் இஸ் இன் தி ஏரியா ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. ஓகே, ஸோ டிஆர்சி இன் தட் பர்டிகுலர் ஏரியா தெர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் ஜோன் தான், நத்திங் அதில் பெருசாக கொஷின் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, தெர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட். ஓகே, அந்த ஏரியாவில் அங்கேயும் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால அதிகமாக பாதிக்கப்பட்ட ப்ராவின்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்டுவை அண்ட் கியூ தான். ஓகே, ஸோ அதனால தான் நார்த் கியூ அண்ட் இட்டுவையை வந்து கொஷின் அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்த ஒரு ஏரியா தான். ஓகே, ஸோ அது இல்லாட்டினாலும் வார் பிட்வீன் அர்மேனியா அண்ட் அசர்பைஜான் நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஃபேமிலியராக இருந்த ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு நகரோனா காராபாக் ரீஜன். ஓகே, தர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி அர்மேனியா அண்ட் அசர்பைஜான் இன் தி ஏரியாஸ் ஆஃப் நகரோனா அண்ட் காராபாக் ரீஜன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் பிளேஸ். ஓகே, ஸோ இது எதோட அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜானோட இருக்கக்கூடிய ஒரு ஜோன். இதில் அர்மேனியன் பீப்புள்ஸ் என்னவா இருந்தாங்கன்னா செட்டில் ஆயிருந்தாங்க. செட்டில் ஆகிட்டு தே டிமாண்ட் ஃபார் தி அனெக்சேஷன் ஆஃப் தோஸ் நக்ரோனா அண்ட் காராபாக் ரீஜன் வித் அர்மேனியா. பட் அசர்பைஜான் they are fight against the Armenia. Azerbaijan gets support from the Turkey. ஸோ டர்க்கியோட சப்போர்ட்டோட என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they win in that war. அதுக்கப்புறம் அந்த நக்ரோனா காராபாக் ரீஜியனில் இருந்து பீப்புள் செட்டில்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகி அர்மேனியாக்குள்ளே வர்றதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து சம் எத்னிக் கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி அர்மேனியா தே மூவ் ஆன் டு தி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ ஐசிஜேக்கு போயிருக்காங்க.
அதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுவுமே ஐ ஹோப் நேற்று பார்த்தோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போகும்போது கரண்ட் அஃபேர்ஸில் அது ஒரு நியூஸாக வச்சு கூட நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது நக்ரோனா அண்ட் காராபாக் ரீஜியன் இட் இஸ் இன் தி ஏரியாஸ் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது அர்மேனியா அண்ட் அசர்பைசான் அப்படிங்கிறது நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போது இதை நம்மளால ராங்குன்னு சொல்லிட முடியும். ஓகே. அதே மாதிரி தான் இதுவும் கெர்சான் அண்ட் ஜஃப்ரஃபீசியா. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபெமிலியராக ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். தட் இஸ் ரஷ்யா அனெக்ஸ்டு கெர்சான், ஜஃப்ரஃபீசியா, தோன்ஸ்தக். ஓகே. ஸோ கெர்சான், ஜஃப்ரஃபீசியா, தோன்ஸ்தக், லுஹான்ஸ்க். ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தோன்ஸ்தக், லுஹான்ஸ்க் இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் த பிளேஸ் which was captured by ரஷ்யா. ஓகே. ஸோ கிரிமியா அனெக்சேஷனுக்கு அப்புறம் அந்த ஈஸ்டர்ன் உக்ரைன் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய ஃபெமிலியரான பிளேசஸ் தான் இதுவும் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்று தான். அப்போது இதை நான் எலிமினேட் பண்ணிட்டாலே எனக்கு இது ரெண்டும் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். இன்சென்ஸ் ஐ மஸ்ட் டு நோ தட் தீஸ் டூ திங்ஸ். ஓகே. இது ரெண்டும் அவ்வளோ ஃபெமிலியராக அந்த வருஷம் நியூஸில் இருந்தது. இது தெரிஞ்சிருந்து இது தெரியாட்டினாவோட இது அர்மேனியா அசர்பைசான் இல்லைங்கிறத நீங்கள் எலிமினேட் பண்ணியிருந்தீங்கனாலே யூ கேன் கெட் அன் ஆன்சர். ஓகே. ஸோ தட் இஸ் நார்த் கீவ் அண்ட் இட்டுவையோடு எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பட் நக்ரோனா அண்ட் காராபாக்கும் கெர்சன் அண்ட் ஜஃப்ரஃபீசியாவும் தெரிஞ்சிருந்தாலே எனக்கு போதுமானது தான். ஏன்னா இதை வச்சு நான் இதை எலிமினேட் பண்ணியிருக்கலாம். நக்ரோனா அண்ட் காராபாக்கு தான் இதுங்கிறத என்னால் எலிமினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொசாம்பிக்கும் அண்ட் கெர்சன்லாம் ஒன்றுமே வர்றதுக்கான ஒரு ஸ்கோப் இல்லை. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி. அப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸில் இன் கேஸ் ஆஃப் எனி வார் நடக்குது அப்படின்னா அப்போது கேப்சர் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியாஸ் என்ன. ஓகே. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய டிஸ்பியூட் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டு என்ன பிளேஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகே. ஸோ அது பார்த்துருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக நியூஸில் அது இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஏரியா ஆஃப் கான்ஃப்ளிக்ட் மென்ஷன் இன் தி நியூஸ், கண்ட்ரிஸ் வேர் இட் இஸ் லொக்கேட்டட். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு வாட் தேர் ஆஸ்கிங் டான்பாஸ், கச்சின், டிக்ரே. ஓகே. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த டான்பாஸ் ரீஜியன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. டான்பாஸுமே இட் இஸ் இன் தி ரஷ்யா தான், சாரி உக்ரைன். ஓகே. ஸோ டான்பாஸ் இட் இஸ் இன் உக்ரைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கச்சின். ஓகே. ஸோ கச்சின் ஸ்டேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சின் இட் இஸ் இன் நாட் இன் எத்தியோப்பியா, இட் இஸ் இன் மியான்மர். தென் டிக்ரே, Tigray it is in the region of Ethiopia. ஸோ இதெல்லாம் எப்படி நம்மளால ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுவுமே ரொம்ப ஃபெமிலியராக நியூஸில் இருந்த ஏரியாஸ் தான். ஓகே. ஸோ டான்பாஸ், அதுவும் இந்த டான்பாஸ், லுஹான்ஸ்க், ஜஃப்ரஃபீசியா, கெர்சான் இது எல்லாமே ஆஃப்லைட் நியூஸில் இருந்த ஏரியா தான். ஓகே. கச்சின் மியான்மர் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அங்கேயுமே தேர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் போய்கிட்டு இருக்கு. தட் இஸ் மிலிட்டியா குரூப்ஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி ரூல், ஜுண்டா குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜுண்டா தான் இப்போ ரூல் பண்ணுறது, அங்கே மிலிட்ரி தான் ரூல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிலிட்ரிக்கும் தென் செட் ஆஃப் பீப்புள்ஸ் தோஸ் ஹூ ஆர் கன்சிடர்ட் டு பி மிலிட்டியாஸ் ஒரு 3 குரூப்ஸ் சொல்கிறாங்க. அரக்கான் ஆர்மி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 குரூப்ஸ் இருக்குது. ஐ வில் ஷோ யூ. ஓகே. ஸோ இவங்களுக்குள்ள என்னென்னா கிளாஷஸ் நடக்குது. அதில் ஒரு ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கச்சின். இந்த கச்சின் என்ன பண்ணாங்கன்னா these rebel groups is captured from the military juntas. ஓகே. ஸோ அதனால இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்துருக்கு. ஓகே. ஸோ அப்போது கச்சின் காரணம் அதுதான். ரைட். டான்பாஸ் உக்ரைன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தென் டிக்ரே கிரைசிஸ், டிக்ரே வந்து இட் இஸ் இன் ரீஜன் இன் எத்தியோப்பியா. ஓகே. ஸோ டிக்ரே தீஸ் ஆர் டிக்ரேரியன் இஸ் அன் பீப்புள். ஓகே. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து டிக்ரே, இட் இஸ் அன் எத்தியோப்பியாவில் இருக்குது. இவங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ஹாரா அண்ட் ஒரோமியா அப்படின்லாம் சில பிளேசஸ் இருக்குது. அதுதான் 3 தான், டிக்ரே, அம்ஹாரா அண்ட் ஒரோமியா. இது 3 ஞாபகம் வச்சுருந்தா போதும். எத்தியோப்பியாவில் இங்கெல்லாம் என்னென்னா கான்ஃப்ளிக்ஸ் போய்கிட்டு இருக்கு. யாருக்கு அகேன்ஸ்டானா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக. இங்கே சில ரெபல் குரூப்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஃபார்ம் ஆன் காங்க்ளமரேஷன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஃபைட் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட். ஓகே. ஸோ இது இங்கேயும் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினும் கேட்டதுக்கான ஸ்கோப்பு. இதை பொறுத்தளவுக்கு எல்லாமே தப்பு தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நன். ஸோ இங்கெல்லாம் நம்ம சாய்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னா வி ஷுட் பி ஸ்ட்ராங் இன் கண்டென்ட். இன்சென்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமானா நீங்கள் பேசிக்காக ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் எடுத்து ரீட் பண்ணாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்களால ஈஸியாக என்ன பண்ணிடும்னா கிராக் பண்ணிட தான் முடியும். ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து
ஒரு சின்ன எஃபர்ட் போட்டாலே போதும். தட் இஸ் செட் ஆஃப் நானுமே சில ஸ்லைட்ஸில் இருக்குது. தட் இஸ் பிளேசஸ் இன் நியூஸஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் அது நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் தான். அது போக அடிஷ்னலாக நீங்கள் எதாவது வேல்யூ பண்ணணும்னா வேல்யூ அடிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு இதோட ஆன்சர்ஸ். அப்போது என்னன்னா கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸை தான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தே ஆர் அகெயின் கொஸ்டின் ஆன் தி கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, this is the region. Okay, so Donetsk, okay, Donbass, Luhansk, இதெல்லாம் பிளேசஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட உக்ரைனோட பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ் தான் கேட்டிருக்காங்க. எதிர்பார்த்த கொஸ்டின் தான், ரொம்ப ஃபெமிலியராக அந்த வருஷம் எதிர்பார்த்த கொஸ்டின் தான். ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட், ரஷ்யாவோட பார்டர் கண்ட்ரிஸும் உக்ரைனோட பார்டர் கண்ட்ரிஸும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போனதான் கேட்கவும் செஞ்சாங்க. ஓகே, ஸோ அப்போது இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஹவு மெனி ஆஃப் தி அபோவ் கண்ட்ரிஸ் ஷேர் லேண்ட் பார்டர் வித் தி உக்ரைன்? அப்போது எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் லேண்ட் பார்டர் ஷேர் பண்ணுது? பெலாரஸ் ஷேர் பண்ணுது, போலாண்ட், ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, டு அன் எக்ஸ்டென்ட் மோல்டோவா, தென் ரொமானியா. பல்கேரியா லேண்ட் லாக்டு இங்கே இல்லை. சர்வீஸ் லேண்ட் லாக்டுன்னு சொல்ல முடியாது. தே ஆர் நாட் ஷேரிங் பார்டர் வித் தீஸ் கண்ட்ரிஸ். தென் அதை தாண்டி வேறு எதுவும் ஷேர் பண்ண மாதிரி தெரியல நமக்கு. இங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி இருக்குது ஆப்ஷனில். தென் ஒன் மோர் திங் இஸ் ரொமானியா இருக்குது. ஓகே, தென் லட்டாவியா, செக்கு, லித்துனியாலாம் தட் இஸ் நாட் ஷேரிங் பார்டர் வித் தி ரஷ்யா, சாரி உக்ரைன். இதே மாதிரி ரஷ்யாவுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பிளாக் சி பார்டரிங் கண்ட்ரிஸ் எது, மெடிட்டேரியன் சி பார்டரிங் கண்ட்ரிஸ் எது, ரெட் சி பார்டரிங் கண்ட்ரிஸ் எது, இதெல்லாம் பேசிக்காக பார்த்துட்டு போக வேண்டிய விஷயம். எப்படி மேப் கிளாஸஸ் ஒன்று எடுப்பாங்க. ஓகே, ஸோ அங்கே இந்த மாதிரி பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ், அது சுற்றி இருக்கக்கூடிய சீஸ், சேனல்ஸு, இது எல்லாமே ஸ்ட்ரைட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு இன் டீட்டெயிலாக அங்கே கவர் பண்ணிடுவாங்க. பட் இங்கேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்க்கும்போதே இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்கிறது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், டூ ஸ்டேட் சொல்யூஷன். ஸோ டூ ஸ்டேட் சொல்யூஷன் இது நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். இன்சென்ஸ் இதோட டூ ஸ்டேட் சொல்யூஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மென்ஷன்ட் இன் தி நியூஸ் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இட் இஸ் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன். ஸோ பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்டில் வாட் டைப் ஆஃப் சொல்யூஷன் தே ஆர் ரெக்வயரிங் மீன்ஸ் தட் இஸ் டூ ஸ்டேட் சொல்யூஷன். ஓகே, அந்த 1967 பார்டரை வந்து ஒரு டிமார்கேஷன் ஜோனாக எடுத்துக்கிட்டு பாலஸ்தீன் அஸ் அண்ட் பாலஸ்தீனாக எடுத்துக்கிட்டு இஸ்ரேல் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் நேஷனாகவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் அப்ஜெக்டிவ். அரப் பீஸ் சமிட்டில் கூட அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் அது அப்ரூவல் ஆயிருக்கா இல்லையான்னு கூட ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்போ இப்போயும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் அக்செப்டிங். இன்னமும் அதுக்கான சொல்யூஷன் இல்லை. ஓகே, ஸோ அப்போ அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஃப்ரம் அ வெரி லாங் பேக். ஓகே, இது ஒரு டிமாண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் நேஷன்ஸ் தான் இருக்குது. பட் ஹூ இஸ் நாட் அக்செப்டிங் இட் மீன்ஸ் இஸ்ரேல். ஓகே, ஸோ அப்போது இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. அடுத்து ரீஜியன்ஸ் சம்டைம்ஸ் இந்த நியூஸஸ் எதுக்காக கேட்கல. ஓகே, ரீஜியன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே கண்ட்ரி நேம் இங்கே இருக்குது, ரீஜியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் கேட்டலோனியா. கேட்டலோனியா அப்படிங்கிறது அப்போ ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா கேட்டலோனியா கிரைசிஸ் ஆர் கேட்டலோனியா இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, அப்போ கேட்டலோனியா கிரைசிஸ் அப்படிங்கிறது வேர் கேட்டலோனியா லொக்கேட்டட் அப்படின்னா ஸ்பெயின் தான். அப்போது இந்த கேட்டலோனியா ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தது தான் அந்த வருஷம். ஓகே, இட் இஸ் 2018 கேட்ட கொஸ்டின். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலோனியா இட் இஸ் இன் பார்ட் ஆஃப் தி ஸ்பெயின். ஓகே, ஹேவிங் ரிச் மினரல் ரிசோர்ஸஸ். எக்கனாமி வைஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் குட். ஓகே, ஸ்ட்ரென்த் வைஸ் எக்கனாமி வைஸ் தே ஆர் குட். பட் தே ஆர் மைனாரிட்டிஸ் இன் சென்ஸ் தே ஆர் அவே ஃப்ரம் தி மெயின் ஸ்பெயின். ஓகே, ஸோ அந்த மெயின்லேண்ட் ஆஃப் ஸ்பெயின்லேருந்து தே ஆர் அவே. பட் தே ஆர் ஹேவிங் ஹியூஜ் ரிசோர்ஸஸ், எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் எல்லாமே ஓகே. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெப்ரசன்டேஷன் டுவோர்ட்ஸ் நேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஆனால் அவங்களோட எக்கனாமிக் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் மூவ் டுவோர்ட்ஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போது தே டிமாண்ட் ஃபார் தி லெஃப்ட் ஓவர் ஃப்ரம் தி ஸ்பெயின். ஸோ தே வாண்ட் டு இண்டிபெண்டன்ட். Catalonia want independent, but after that serious negotiations நடந்துச்சு, they give some representations. இன்னமும் அது இஷ்யூஸில் தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த டயத்தில் அது ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the main reason. That is Catalonia, it is an separate province in the Spain. They demand for some independence or some better representation in the central government or their parliament or anything. Okay,
காரணம் அவங்களோட எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் என்னென்னா அதிகமாக மற்ற இடத்துக்கு போகுது, பட் அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ தட் இஸ் த ரீசன். ஓகே, ஸோ அப்போது இருந்தது. அதே டைம் பீரியடில் தான் இந்த பிரெக்சிட்டு, கிரீஸ் வாண்ட் டு எக்ஸிட் ஃப்ரம் யூரோப் யூனியன், ஸோ இதெல்லாம் நியூஸஸில் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ கேட்டலோனியா கிரைசிஸ் அது ரொம்ப ஃபெமிலியராக இருந்த ஒன்று தான். ஓகே, தென் கிரிமியா ரொம்ப நமக்கு ஃபெமிலியரான ஒன்று தான். 2014 அனெக்சேஷன் ஆஃப் ரஷ்யா, ஓகே, பை ஃப்ரம் தி இஸ்ரேல். ஓகே, ஸோ கிரிமியா அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆஃப் வார் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் அது இன்னும் அக்ரவேட் ஆகி 2022 எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டில் தே கெட் அந்த கிரிமியாவை கேப்சர் பண்ணது போக இப்போ லுஹான்ஸ்க்கு இதெல்லாமே கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் இஸ் இட் இஸ் நாட் இன் ஹங்கேரி, இட் இஸ் இன் உக்ரைன். ஓகே, ஸோ அப்போ அது இல்லை. மிண்டானாவோ அந்த வருஷம் ஏன் கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்த ஒன்று தான். மிண்டானாவோ வந்து ஆக்சுவலாக அங்கே இருக்கவங்க வந்து மைனாரிட்டி முஸ்லீம்ஸ். ஓகே, ஸோ அப்போ மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் அப்படின்னு வரும்போது தேர் மஸ்ட் பி சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் தோஸ் ஏரியாஸ். ஓகே, ஸோ அவங்களுக்குள்ள ரெப்ரசன்டேஷன் இல்லாதது, அவங்களுக்கான எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாதது, ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக ட்ரிகர் ஆகிறதுக்கான ஸ்கோப்பாக இருந்துச்சு. ஓகே, இதே மாதிரி கச்சின்னு ஒன்று இருக்கும். ஸோ கச்சின் இல்லை, செச்சின் ஒன்று ரஷ்யாவில் ஒரு ப்ராவின்ஸ் இருக்கும், அங்கேயும் அதே கான்ஃப்ளிக்ட் இருக்கிறது தான். ஸோ இந்த உய்கூர் முஸ்லீம்ஸ் இன் சைனா சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் மிண்டானாவோ. ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இன் பங்களாதேஷ். ஸோ இவங்கலாம் முஸ்லீம்ஸ்குள்ளே மைனாரிட்டிஸ் ஆர் தேர் பார்ட் ஆஃப் ரிலீஜனில் இருந்து தேர் மைனாரிட்டிஸ். ஸோ அங்கே கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு அதனால அந்த வருஷம் அதை கேட்டாங்க. இட் இஸ் பிலிப்பைன்ஸ் தான். ஓகே, தென் ஒரோமியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, தட் இஸ் இன் எத்தியோப்பியா. ஓகே, ஸோ ஒரோமியா, திக்ரே, அம்ஹாரா, ஓகே, இதெல்லாம் ஃபேமஸ், இப்போயும் நியூஸில் இருக்குது. அம்ஹாரா, ஒரோமியா, திக்ரே, ஸோ இதெல்லாமே இப்போயும் நியூஸஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருக்க ஒன்று தான் பார்க்கலாம். ஓகே, ரீசென்ட்லி செட் ஆஃப் சீரியஸ் ஆஃப் அப்ரைசிங் ரெஃபர் டு அஸ் அராப் ஸ்ப்ரிங். எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 2011 ஸ்டார்ட் ஆன ஒரு திங் அராப் ஸ்ப்ரிங். ISIS உருவானதுக்குலாம் இதுதான் ரீசனாக இருந்துச்சு. ஓகே, ஸோ answer for this one is first it was initiated in Tunisia. Okay, that is Arab Spring is nothing but they want democracy. They are ruled by king or crowns, but they want independence. So அந்த independent democratization movement என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arab Springங்கிற நேமில் அங்கே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அதுதான் டிமாண்ட் ஆஃப் தி கொஸ்டின். 2014 கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதிலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி பிளேசஸ் ஆர் எனி provinces or any particular rebel groups or militias, பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கவும் செய்வோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல எதெல்லாம் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போது இதுக்கு நான் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா, நிறையா நான் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கா, போய் தேடி ஒவ்வொன்றையும் நான் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னா இல்லை. ஐ ஹாவ் அ கன்சாலிடேஷன். ஓகே, ஸோ ஒரு 2 வருஷத்தில் நடந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், அது ரெலவெண்ட்டான இஷ்யூஸ் இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அது தாண்டி ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா அது தட் இஸ் மோர் தென் எனஃப். இப்போ போய் நீங்கள் எதுவும் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் சர்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். தட் இஸ் ஓவர் டூ ஆயிரும். ஓகே, ஸோ இந்த டைமில் அது முடியாது. டோன்ட் டூ தட். ஓகே, ஃபைன். சரி, இப்போ ரீசன்ட் கூப்ஸ் ஆர் சிவில் வார்ஸ். ஓகே, ஸோ இது பாருங்கள், இது 2023 கொஸ்டின். ஓகே, ஸோ சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இட் வாஸ் ரிப்பீட்டட் இன் தி வேரியஸ் ஃபார்மேட் இன் 2024. ஓகே, ஸோ வாட் இஸ் த கொஸ்டின்? இன் ரீசென்ட் இயர்ஸ் சாட், கினியா, மாலி, சூடான் caught the international attention for which one of the following reasons common to all of them? Okay, so they mentioned 4 countries, Chad, Guinea, Mali, Sudan, caught international attention for which one of the following reasons common to all of them? Means nothing but they are all facing the coups. They are all facing military coups. இப்போயும் அது ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ஓகே, இன்னமும் லைவில் தான் இருக்குது இந்த நியூஸ். திருப்பியும் ட்ரிகர் ஆகிறக்கூட காரணம் இருக்குது. தீஸ் ரீஜன்ஸ் ஆர் கன்சிடர் டு பி ஷஹேல் ரீஜன்ஸ். ஓகே, சஹேல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சென்டர் ஆஃப் தி ஆஃப்ரிக்கா, தே கன்சிடர் டு பி அண்ட் ஷஹேல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய இப்போ ரீசெண்டான ஒரு மிலிட்ரி டெவலப்மெண்ட்டை தான் கூப்ஸ் இன் தோஸ் ஏரியாஸ். தட் இஸ் சம் ரூலிங் பார்ட்டிஸ் வாஸ் ஓவர் ரூல்டு பை சம் அதர் பர்சன்ஸ் ஹூ ஆர் மிலிட்ரி அலையன்ஸ்டு. ஓகே, ஸோ பை ஃபோர்ஸ் மூலமாக தே ஆர் கேப்சரிங் தி கண்ட்ரிஸ். ஸோ திஸ் இஸ் தி ஏரியா கன்சிடர் டு பி அண்ட் ஷஹேல் ரீஜியன்ஸ். ஓகே, ஸோ அப்போது இட் கம்ஸ் வித் கினியா, Burkina Faso, Mali, Niger, Chad. So date பாருங்க, coup conducted in 2023, 21, 2021, 22, 21. ஸோ ஏதாவது ஒரு கண்ட்ரி கொடுத்தா கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு சொல்லி தேர் பிளேஸ் இட்டிங் இன் 4 countries. ஓகே, அப்போ தீஸ் ஆர் ஆல் தி ரீஜன்ஸ் வேர் ஃபேஸிங்
coups. ஸோ இதே தான் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது 2024ல. If you work on this particular area in the 23, you can answer this question in 24. Okay, so there is an instability and worsening security situations in the Sahel region. Yes, these regions are considered to be Sahel regions. இதுதான் ஆப்பிரிக்காவோட Sahel region. ஓகே, ஸோ அப்போ இந்த ரீஜியனில் there is an instability and worsening security இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஒரு நம்ம பார்த்ததுனாலே தெரிஞ்சுக்கும் 2023 நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தீங்கனாலே இந்த கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். காரணம் சொல்கிறாங்க பாருங்க, there have been military takeovers, coups, detente in several countries of the Sahel region in the recent past. எஸ், இங்கேயும் அதே தானே இருக்குது. இங்கே என்ன அந்த கூப்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஆன்சரில் என்ன இருக்குது? கூப்ஸ் தான். ஓகே, அப்போது there is an connectivity. அதுதான், that's why we are stressing on you to more focus on PYQs. Okay, ஏன்னா you can come to one conclusion or arrive at some point that it is best source for you to clear this examination. Okay, so அதுதான் இதோட லாஜிக். ஸோ எங்களோட இன்டென்ஷன் அதுதான், யூ ஹாவ் டு மோர் ஃபோக்கஸ் ஆன் தீமேட்டிக் பேஸ்டு ரெப்ரசன்ட், தட் இஸ் ஒரு தீம் பேஸ்டு PYQ பேஸ்டு தீம் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே நீங்கள் மாறணும் அப்படிங்கிறது தான் அவர் இன்டென்ஷன் டு. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட கனெக்டிவிட்டி பார்க்கும்போது திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ரீசன் இஸ் வெரி கிளியர். ஓகே, கேட்டதுக்கான பர்பஸ் ஷுவர் ஷார்ட்டாக 100% சொல்ல முடியும், we can predict this question அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபைன். The next one பாருங்க, consider the following pairs, towns sometimes mentioned in the news in country. ஓகே, ஸோ இது வரைக்கும் கண்ட்ரி இந்த சைடு வந்துடுது. ஸோ அலப்போ, கிர்குக், மொசுல், மசார் ஐ ஷரீஃப். ஓகே, ஸோ அலப்போ இட் இஸ் இன் சிரியாவான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். இப்போயும் அது நியூஸில் இருக்குது அலப்போ. ஏன்னா ரீசெண்டாக தான் இப்போ தான் ஆசாத் கவர்மெண்ட் டாப்புல் ஆகி நவ் HTS. ஓகே, ஸோ தே கேப்சர்ட் தி அலப்போ சிட்டி. ஸோ அதுவும் நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம், பின்னாடி பார்க்குறோம். பட் சிரியா அப்போது ரொம்ப கான்ஃப்ளிக்ட் இருந்த ஒரு ஏரியா. அலப்போ இஸ் அன் காமன் பிளேஸ் இன் தி, தட் இஸ் ஃபேமஸ் பிளேஸ் இன் தி சிரியா. ஸோ அதனால் அதை கேட்டிருந்தாங்க. தென் சேம் ISISன்னு வரும்போது கிர்குக் அண்ட் மொசுல் போத் ஆர் இன் தி பிளேசஸ் ஆஃப் ஈரான். ஓகே, சாரி, போத் ஆர் ஈராக்டா. ஓகே, போத் ஆர் ஈராக். ஓகே, போத் ஆர் ஈராக், கிர்குக் அண்டு மொசுல். இதுவும் அந்த டைம் ரொம்ப ஃபெமிலியராக நியூஸில் இருந்த ஒன்று தான். தென் மஷார் ஐ ஷரீஃப், ஆப்கானிஸ்தான். கரெக்டு தான். ஓகே, இதுவும் அந்த டைம் ஆஃப் ஆப்கானிஸ்தான் வார் நமக்கு தெரியும் இல்லை, இது ரொம்ப ஃபெமிலியராக நம்ம பார்க்குற ஒரு ஏரியா தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 4. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் வேர் ஐ ஹவ் டு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. இதுவும் கிட்டத்தட்ட அந்த சொமாலியா கொஸ்டின் மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ வெரி ரீசென்ட்லி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹவ் லேக் ஆஃப் பீப்புள் எய்தர் சஃபர்டு ஃப்ரம் சிவியர் ஃபெமைன். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். அடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கீவேர்ட்ஸ். அக்யூட் மால்நியூட்ரிஷன் ஆர் டைடு டியூ டு ஸ்டார்வேஷன் காஸ்டு பை வார் ஆர் எத்னிக் கான்ஃப்ளிக்ட். அங்கோலா அண்ட் ஜாம்பியா, மொரோக்கோ அண்ட் துனிசியா, வெனிசுலா அண்ட் கொலம்பியா. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும், தட் இஸ் ஏமன் அண்ட் சுடான். ஓகே, ஸோ ஏமன் ஹவுதீஸ் அங்கே ரெபல். ஸோ தே கேப்சர் தி சிட்டி ஆஃப் சனா. தர் இஸ் அன் இப்போட ரெட் சீஸில் தே ஆர் அட்டாக்கிங். ஸோ அதனால அங்கே இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், அதனால அங்கே எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஓர்சன்டு. ஸோ அதனால ஸ்டார்வேஷன், ஹங்கர் இதெல்லாம். சவுத் சூடானும் ஃபேஸிங் தி சேம் இஷ்யூ. ஸோ தே ஆர் ஆல்சோ ஹேவிங் அன் இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு தேர் ஏரியாஸ். அங்கேயும் மிலிட்ரி கூப்ஸ் கான்ஃப்ளிக்ட் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் இஸ் டி. ஸோ ஒரு இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதை தான் யூ ஹவ் டு டார்கெட். ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். கம்யூனிட்டி சம்டைம்ஸ் தேர் ஆஸ்கிங் கம்யூனிட்டி. ஓகே, வாட் டைப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வேர் லிவிங் இன் தோஸ் ஏரியாஸ் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த அஃபேர்ஸ் ஆஃப் மென்ஷன்ட் இன் தி நியூஸ். இதுவும் ரொம்ப ஃபேமஸ் தான். குர்து இப்போவோட நியூஸில் இருக்குது. குர்த்ஸ் ஆர் நத்திங் பட் குர்திஸ்தான்ஸ். ஸோ குர்துங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். தே ஆர் living in the areas of Turkey and the Turkic states. Okay, so Tajikistan, a little bit of Syria, Iraq. So in the areas la irukkoodiya or Muslim communities. So the demand for the separate state. So they require for the separate province or separate state for their independence. So idukku dhaan Kurdistan army forces அப்படினு சொல்லி they form in the area of Turkey. So இப்போ தான் அதை give up பண்ணாங்க. ஓகே, ஸோ டர்க்கியில் இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் they have their own military group. இந்த military group என்ன பண்ணாங்கன்னா recently they give up their military organization, they dilute the military organization. They fight together with US and other countries in the ISIS war. Okay, so these very set of peoples, so on the time they are very famous. Okay, Kurd peoples அப்படின்னு சொல்கிறாங்க. So obviously they are living in the areas of Turkey, Syria and Iraq, but here it mentioned as Bangladesh. So obviously it is wrong. Okay.
Madhesi community. So Madhesi community, which was famous at those times. So Nepaloட constitution form ஆனப்போ representation, இவங்க Madhesis peoples are very close to the India. Okay, so கொஞ்சம் Hindu set of peoples அங்கே இருந்தாங்க. அங்கே அவங்க they are treated to be minorities. Okay, ஏன்னா அங்கே they are Buddhist இல்லையா, Buddhist nation. ஸோ அப்போது they demand for the representation. அங்கே கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அந்த டைம் கொடுக்கல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரோட் பிளாக்கேட் பண்ணாங்க. ரோட் பிளாக்கேட் பண்ணதுனால இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போகணும் தான். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஆயில் ரிசோர்ஸாக இருக்கட்டும், மற்ற அதர் ரிசோர்ஸ் எல்லாமே ஆயில் எல்லாமே எது வழியாக போகும்னா இந்தியா வழியாக தான் போய் ஆகணும். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா திஸ் மதேசிஸ் கம்யூனிட்டிஸ் பிளாக்கேட் தி ரோட்ஸ் ஆஃப் நேபாள். ஸோ அதனால சம் கிளாஷஸ் பிட்வீன் நேபாள் அண்ட் இந்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தே வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் தேர் ரிலேஷன்ஷிப் வெரி க்ளோஸ் டு தி சைனா. ஸோ அதனால அந்த வருஷம் அதை கேட்டுருந்துருக்காங்க. ஸோ மதேசி கம்யூனிட்டிஸ் இன் நேபாள் தான். ரோஹிங்யா ஸ்டில் யூ கம் டு நோ. ஓகே, ஸோ இப்போயும் உங்களுக்கு தெரியும் ரோஹிங்யா ஆர் மியான்மர். ஓகே, ஸோ தே ஆர் முஸ்லீம் மைனாரிட்டிஸ் இன் தி மியான்மர், ரோஹிங்யா கம்யூனிட்டிஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் மதேசி அண்ட் மியான்மர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 213. ஓகே, ஸோ இப்போது ஓரளவுக்கு வி கம் டு அ கன்க்ளூஷன் தட் வாட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் இன் தி ப்ரீவியஸ் இயர்ஸ். ஓகே, ஸோ அப்போது டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? பிளேசஸ் இன் நியூஸஸில் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் எது இருக்குது, எனி மிலிட்ரி குரூப்ஸ் நடந்தது எங்கேயாச்சும் நடந்திருக்கா, பிளேசஸ் இன் நியூஸஸில் முக்கியமாக ஏதாவது ரெஃப்யூஜி கேம்ப்ஸோ செட்டில்மெண்ட்ஸோ ஏதாவது இருக்கா, இல்லை ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி எந்த ஏரியாவில் எந்த கண்ட்ரியில் அவங்க வந்து ப்ரிசைட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸை வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஒன் பை ஒன். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். எது நம்மளோட அப்ஜெக்டிவ் இன் சென்ஸ் ப்ரிப்பரேஷனில் டிமாண்ட் என்ன, வாட் இஸ் த டிமாண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத ஓரளவுக்கு வி கம் டு நோ. ஸோ இதை வச்சுக்கிட்டு ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐ ஹோப் திஸ் இஸ் மோர் தென் எனஃப். இப்போது இந்த ஸ்லைட்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ஒரு 2 வருஷத்தில் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கான்ஃப்ளிக்ட்டோ மிலிட்ரி கூப்ஸோ இல்லை எக்கனாமிக் க்ரைசிஸோ இல்லை ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கா, இல்லை மூவ்மெண்ட்ஸ் பிட்வீன் தி டூ பீப்புள்ஸ் ஏதாச்சும் சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத வி கம் டு நோ. ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போவோம். ஓகே, ஸோ பீஸ் ப்ராசஸ் இன் சிரியா. ஸோ ரீசெண்டாக என்னவா இருந்துச்சு, ஐ ஆல்ரெடி செட். ஓகே, ஸோ தட் இஸ் திஸ் டைப் குரூப். ஓகே, HTS, தட் இஸ் ஹியாத் தயிர் அல் ஷம். ஓகே, ஸோ இது ஒரு செட் ஆஃப் இஸ்லாமிக் குரூப், இஸ்லாமிஸ்ட் குரூப். தே ஆர் பார்ட் ஆஃப் தி அல்கொய்தாஸ். ஓகே, ஒன் டைம் ஆஃப் பீரியட், பட் நவ் தே செப்பரேட் ஃப்ரம் தம். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் என்ன பண்ணாங்கன்னா ரீசெண்டாக சிரியாவில் தர் இஸ் அன் ரூல். ஓகே, ஸோ பை அசாத். ஸோ இந்த ரூல் என்ன பண்ணாங்க, இந்த ஒரு ஆட்சியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தே கேப்சர்ட் தி பர்டிகுலர் ஏரியா. ஓகே, ஸோ தட் இஸ் தே கேப்சர்ட் தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் கேப்சர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே மூவ் ஆன் டு தி பீஸ் ப்ராசஸ் வித் தி லோக்கல் பீப்புள்ஸ். ஸோ அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீஸ் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அதர் கண்ட்ரிஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சிரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் அங்கே பார்க்க வேண்டிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலப்போ ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அலப்போ இட் இஸ் அன் ரீஜன் இன் தி சிரியா, வெரி இம்பார்ட்டன்ட் சிட்டி. ஓகே, அதை தாண்டி ரொம்ப ரீசெண்டாக நியூஸில் இருந்த பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டாக்கியா இட் இஸ் இன் தி சிரியாவோட மெடிட்டரேனியன் சி பார்டர் ப்ராவின்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆசாத் ப்ரோ பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட்ஸ் அங்கே இருக்கிறனால தேர் மூவ் ஆன் டு அட்டாக்கிங் தோஸ் ஏரியாஸ். ஸோ லட்டாக்கியா, தென் அடுத்து நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஜப்லேக். ஸோ இந்த 2 ஏரியாவை மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த 2 ஏரியா தான் அவங்க அதிகமாக டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடிய ஏரியா. அப்போது அலப்போ ஒன்று நமக்கு தெரியும், அது போக லட்டாக்கியா, ஜப்லேக் அது உங்களால் மெமரைஸ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா பனியாஸ், டட்டோஸ் இதெல்லாம் தீஸ் பிளேசஸ் ஆர் இன் தி சிரியா தான். ஓகே, ஸோ இது ஒன்று எனக்கு பிளேசஸ் இன் நியூஸஸில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்து ஒரு மிலிட்டியா குரூப் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தஹீர் அல் அஷம். ஓகே, ஸோ இவங்க ஒரு இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் மாதிரி அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தே கேப்சர் தி கவர்மெண்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எக்ஸ்வாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான். தஹீர் அல் ஷம் அவங்க ஒரு இஸ்லாமிஸ்ட் குரூப். ஸோ இவங்க இருக்கக்கூடிய ஏரியாஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இத்லிப் ப்ராவின்ஸ். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் தான். இத்லிப் ப்ராவின்ஸ் இது இவங்க ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த இத்லிப் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கேருந்து தே ஆர் கேப்சர்டு அலப்போ,
லட்டாக்கியாவை தேர் ஃபோக்கஸிங், ஜப்லேக்கை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, தென் பனியாஸ் டட்டோஸ். ஓகே, ஸோ இது போக ஒன் மோர் பிளேஸ் விச் யூ ஹவ் டு நோ இன் தி சிரியா அப்படின்னு பார்த்தா தாரா ப்ராவின்ஸ். இந்த தாரா ப்ராவின்ஸ் ஏன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அந்த ஏரியாவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாகவே ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம், இட் இஸ் க்ளோஸ் பார்டர் டு தி இஸ்ரேல். தென் இஸ்ரேல் டோல் தட் தே ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் தி ஹமாஸ். ஓகே, ஸோ ஹமாஸ் அண்டு அதர் இன்சர்ஜென்ட்ஸ் குரூப்ஸ், ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ தாரா ப்ராவின்ஸ், இத்லிப் ப்ராவின்ஸ், தென் லட்டாக்கியா, ஜப்லேக், தென் Aleppo, then one more thing you have to know is Tahir al-Sham, that is Hayat Tahir al-Sham. Okay, so இவங்க they are military groups in the Syria. ஓகே, முடிஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து இது கொஞ்சம் நம்ம சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து அப்படியே மூவ் ஆகி வருவோம். ஓகே, ஹைத்தி இட் இஸ் இன் தி கரிபியன் ஐலாண்டு. ஓகே, ஹியர் இட் இஸ் லொக்கேட்டட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அன் சீரியஸ் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்னென்னா we are more focused on African regions ன்னு பார்க்கும்போது, மற்ற ஏரியாஸில் எங்கேயாச்சும் இன்சர்ஜென்சி இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவை கேட்கறதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது. ஏன்னா கேட்கும் போது பேர் பேஸ்ட் கொஸ்டினில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி பண்ணுறது இல்லை, மல்டிபிளாக தான் போகிறாங்க. ஓகே, நக்ரோனோ காராபாக் அப்படிங்கிறது யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாஸில் டார்கெட் பண்ணால், அடுத்து சிரியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஷியாவில் ஒரு பிளேஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று 3வது பிளேஸ் ஆஃப்ரிக்காவில் பிளேஸ் பண்ணுறாங்க. அப்போது மினிமம் லெவலில் இதெல்லாம் முக்கியமான கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதில் ஒன்று ஹைத்தியோட கேபிட்டல் போர்ட்டோ பிரின்ஸ். ஓகே, ஸோ இது மட்டும்தான் போதும். ஹைத்தி, போர்ட்டோ பிரின்ஸ், இன்சர்ஜென்சிஸ் போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இட் இஸ் இன் தி கரிபியன் ஐலாண்ட். ஓகே, போதும், இவ்வளோ தெரிஞ்சதுதான் போதும். இதெல்லாம் ஃபார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்துருக்கிறது தான். ஒன் வேர்டு மாதிரி எழுதிக்கோங்க, அவ்வளோதான். இதை மட்டும் எழுதிட்டு வாங்க, போதும். ஓகே, தென் கான்ஃப்ளிக்ட் இன் நார்த்தன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ இன் தி பிளேசஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா தான். தட் இஸ் நார்த்தன் ட்ரையாங்கிள் எதை சொல்கிறாங்கன்னா, ஹாண்டுரஸ், குவாட்டமாலா அண்ட் எல் சால்வடார். ஸோ இது வித்தின் தி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒன்று. ஓகே, ஸோ அப்போ கிட்டத்தட்ட சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸோட தான் கனெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நார்த்தன் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி கோல்டன் ட்ரையாங்கிள்னு ஒன்று வரும். கோல்டன் ட்ரையாங்கிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ குவாட்டமாலா, ஹாண்டுரஸ் அண்ட் எல் சால்வடார் இங்கேயே என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஆல்சோ ஃபேஸிங் தி இன்செக்யூரிட்டி, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்ஸ், இது எல்லாம் இங்கேயும் போய்கிட்டு இருக்கு டிஃபால்ட்டாக. அப்போது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்னு வந்தாலும் இதை போடலாம், ஃபெமைன் இருந்தாலும் போடலாம், எக்கனாமிக் கிரைசிஸ் போட்டாலும் போடலாம். ஓகே, ஸோ எழுதி வச்சுக்கோங்க, நார்த்தன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது குவாட்டமாலா, ஹாண்டுரஸ் அண்ட் எல் சால்வடார், போதும். ஓகே, அடுத்து போகலாம். வெனிசுலா கிரைசிஸ். ஸோ வெனிசுலா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாவோட நியூஸில் இருந்துச்சு. அது ரெலவெண்ட்டாக யூபிஎஸ்சி கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க. ஓகே, இருந்தாலும் திருப்பி பார்த்துக்குங்க. வெனிசுலா கிரைசிஸ், அங்கே தர் இஸ் அன் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எலெக்டட் கவர்மெண்ட்டை சம் கண்ட்ரீஸ் ஆர் நாட் அக்செப்டிங். ஓகே, எஸ்பெஷலி யூஎஸ் அண்ட் யூரோப் கண்ட்ரீஸ் ஆர் நாட் அக்செப்டிங் தோஸ் பீப்புள்ஸ். அண்ட் லிமா குரூப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அன் ஒரு டிக்ளரேஷன். திஸ் டிக்ளரேஷன் வாஸ் கிவன் பை சம் ஆஃப் தி நேஷன்ஸ் இன் தி சவுத் அமெரிக்கா. இவ்வளோலாம் மெமரைஸ் பண்ண வேணும். தட் இஸ் இந்த கண்ட்ரி எதெல்லாம்ங்கிறதெல்லாம் டோன்ட் மெமரைஸ். லிமா குரூப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வெனிசுலாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டிக்ளரேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதே சுச்சுவேஷன் அங்கே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம், அங்கேயும் இஷ்யூஸ் வர்றதுக்கான கான்ஃப்ளிக்டோ இல்லை வாரோ, சிவில் வாரோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த டிக்ளரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதை சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோ செக்யூரிட்டி கவுன்சிலோ இதை சீரியஸாக கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வந்து வெனிசுலா கிரைசிஸை சார்ட் அவுட் பண்ணுற ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே வெனிசுலா இட் இஸ் ஆல்சோ இன் தி கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்பெசிஃபிக்காக ப்ராவின்சஸ்னு ஒன்று இங்கே எதுவும் ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது. ஸோ கர்கஸ் தேர் கேபிட்டல், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இது வெனிசுலா கயானா கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது அங்கே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒன் மோர் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி கயானா அண்டு வெனிசுலா. ரெண்டு பேர்த்துக்கு உள்ள கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, இந்த எஸ்கிபோ ரீஜியன் தான். இந்த எஸ்கிபோ ரீஜியன் அப்படிங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கயானா, பட் வெனிசுலா கிளைமிங் ஃபார் இட். ஓகே, ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெனிசுலாவில் ஒரு ரெஃபரண்டமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, வெதர் வி கேன் அனெக்ஸ் வித் எஸ்கிபோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் இஷ்யூ ஆகிருக்கு. ஸோ அப்போ தர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி வெனிசுலா அண்ட் கயானா ஃபார் தி எஸ்கிபோ. ஓகே, அப்போ எஸ்கிபோ அப்படின்னு கொடுத்து ஒரு வேளை பேர் பேஸ்ட் கொஸ்டினில் எந்த ரீஜியன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, யூ ஷுட் மென்ஷன் தட் இட் இஸ் கயானா.
ஓகே, ஸோ இது ஒரு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி வெனிசுலா அண்ட் கயானா ஃபார் த பிளேஸ் ஆஃப் எஸ்கிமோ. எப்படி நகோனான் காராபாக் ரீஜன் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அது ஒரு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி அர்மேனியா அண்ட் அசர்பைசான் மாதிரி. வெனிசுலா அண்ட் கயானா கான்ஃப்ளிக்டில் எது பிளேஸ் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் எஸ்கிமோ. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இதையும் ஒன் வேர்டாக எழுதிக்கங்க, வேறு எதுவும் இதுக்கு மேலே இதில் ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. லிபியாலையும் தர் இஸ் அன் சிவில் வார். ஓகே, ஸோ லிபியா நான் மேப் பண்ணியிருக்கேன் வேர் இட் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு வரும்போது. ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் தீஸ் ஏரியாஸ், தட் இஸ் மெடிடேரியன் ஷேரிங் பார்டர் கண்ட்ரீஸ், பிளாக் சி பார்டர் கண்ட்ரிஸ், தென் ரெட் சி பார்டரிங் கண்ட்ரிஸ். இது எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா இது எல்லாமே கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் தான். தீஸ் ஏரியாஸ் ஆல் ஆர் கன்சிடர் டு பி கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ். ஸோ வருஷம் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க, எதர் கஸ்பியன் சியோ, இல்லை ரெட் சியோ, இல்லை பிளாக் சியோ, இல்லை இங்கிலீஷ் சேனலோ, இல்லை பீகிள் சேனலோ, இது மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஸ்டின் ட்ரிகர் பண்ணிடுறாங்க. அப்போது லிபியாவும் கிரைசிஸில் இருக்குது. ஸோ லிபியா ஒருவேளை பார்டரிங் ஷேரிங் கண்ட்ரிஸ் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க மேப்பை. ஓகே ஃபைன். இப்போ ஆஃப்ரிக்காவுக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சுடான். சுடான் ஆல்ரெடி நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஓகே, ஸோ பிஓக்யூவில் கேட்டிருந்தாங்க. ஸோ சுடானில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர் இஸ் அன் சிவில் வார் பிட்வீன் தி அங்கே இருக்கக்கூடிய சுடான் ஆர்மி ஃபோர்ஸஸ் அண்ட் ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்றது அவங்களோட பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ். அதை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகே, திஸ் இஸ் அன் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள தேர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதனால அஃபெக்ட் ஆகிற ப்ராவின்ஸ் எதுனா கட்டும். ஸோ கட்டும் தான் அவங்களோட கேபிட்டலும் கூட. ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ். ஓகே, ஸோ இந்த ரீஜனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த டர்ஃபார் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. டர்ஃபார் பார்த்து வச்சுக்கோங்க. தென் சுற்றி இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரிஸ் எதுங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சேம் சுடான் எந்த அளவுக்கு கான்ஃப்ளிக்டில் இருக்கோ அதே லெவலில் தான் சவுத் சுடானும் பிரச்சனையில் இருக்குது. அங்கேயும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இன்ஸ்டெபிலிட்டி, வயலன்ஸ் இதுதான். ஓகே, ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக ப்ராவின்சஸ்ன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ கேபிட்டலை மட்டும் பார்த்துக்கோ, ஜுபா. ஓகே, ஜுபா இஸ் த கேபிட்டல் ஆஃப் சவுத் சுடான். ஸோ சுடான், சவுத் சுடான் ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எத்தியோப்பியா. ஸோ எத்தியோப்பியா இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரோமியா வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் தர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி எத்தியோப்பியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் நார்த்தன் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் திக்ரே. ஸோ இங்கே தேர் செட் ஆஃப் ஆர்ம்டு பீப்புள்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய திக்ரே, தென் அம்ஹாரா, தென் ஒரோமியா. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரோமியா இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஏரியாஸ் தான் ஒரோமியா ரீஜன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜன்ஸில் என்னென்னா தர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தீஸ் ஏரியாஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இங்கேயும் சிவில் வார் போய்கிட்டு இருக்கு. ஸோ ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா திக்ரே பார்த்துக்கோங்க. தட் இஸ் திக்ரே கிரைசிஸ் ஆர் திக்ரே வார்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திக்ரே, அம்ஹாரா அண்ட் ஒரோமியா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பிளேசஸ் விச் வாஸ் லொக்கேட்டட் இன் தி எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவோட கேபிட்டல் அடிஸ் அபபா. ஸோ போதும், இது ஒரு ஒன்ல மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. திக்ரே, ஒரோமியா, அம்ஹாரா, அடிஸ் அபபா, அது அவங்களோட கேபிட்டல். தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இவ்வளோ தான் பேர் பேஸ்டு கொஸ்டினில் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்படியே இல்லாட்டினாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக இருந்தாலும் அங்கே இன்ஸ்டெபிலிட்டியா இல்லை சம் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி மிலிட்ரி கவர்மெண்ட், மெயின் கவர்மெண்ட் அண்டு சம் இன்சர்ஜென்ட்ஸ்ன்னு கேட்டால் எஸ் அப்படின்னே போட்டுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சொமாலியா. சொமாலியாலையும் கான்ஃப்ளிக்ட் இருக்கா? எஸ், நம்ம இப்போ தான் பார்த்தோம். தர் இஸ் அன் லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ இன் தி சொமாலியா. ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய Al-Qaeda group, they are more strong in this one. That Al-Qaeda group is Al-Shabaab. ஓகே, எப்படி அங்கே நான் எம்டிஎஸ் சொன்னேன் இல்லையா, சிரியாவில் எம்டிஎஸ் சொன்ன மாதிரி. ஸோ இங்கே வந்து Al-Shabaab. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரியா குரூப் தே ஆர் க்ளோஸ் கனெக்ட் வித் தி Al-Qaedas. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே இஷ்யூஸ் கிரியேட்டிங் ஸோ மெனி இஷ்யூஸ். தே ஆர் அட்டாக்கிங் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ், கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால என்னென்னா தர் இஸ் அன் ஹியூமன் கிரைசிஸ் அங்கே. ஸோ அதனால தான் அந்த ஸ்டார்வேஷன் இதெல்லாம் வச்சு ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சொமாலியாவோட கேபிட்டல் மொகதிஷு. ஓகே ஃபைன். இங்கேயும் நான் மேப் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அப்சர்வ் இட். ஓகே, டோன்ட் ட்ரை டு மெமரைஸ் இட். பார்த்துட்டு போங்க. யூ கேன் ஆன்சர் ஃபார் இட். ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, தென் ஏமன். ஸோ ஏமன் நமக்கே தெரியும், வெரி ரீசெண்ட்லி நியூஸஸில் இருக்குது. ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் இன் தி ஏமன் பிகாஸ் ஆஃப் ஹவுதீஸ். ஸோ ஹவுதீஸ் அப்படின்றவங்க அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டியா குரூப்ஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் தி ஏமன் கண்ட்ரி கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஏமன் கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டட் பை அரப் கண்ட்ரிஸ். ஸோ தட் இஸ் அரப் கண்ட்ரிஸ் இன் சென்ஸ் சவுதி, யூஏஇ இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க.
ஹவுத்தீஸ் வேர் சப்போர்ட்டட் பை ஈரான். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஃப்ரம் தி சப்போர்ட் ஆஃப் ஈரான், ஹவுத்தீஸ் கேப்சர்டு சனா. ஓகே, சனா தான் அவங்களோட ஒரிஜினல் கேபிட்டல். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சனா. ஸோ சனா கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தே மூவ் ஆன் டு மரிப். மேரிப் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். மேரிப்பை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கேப்சர்டு. ஸோ சனா ஹியர் இட் இஸ். ஓகே, அதுக்கப்புறம் மரிப் போனாங்க, மரிப்பும் தே கேப்சர்டு இட். ஸோ இப்போது தே ஆர் மோர் ஸ்ட்ராங் இன் தி ஏமன் ரீஜன். யார் அப்படின்னா ஹவுத்தீஸ். ஹவுத்தீஸ் இன்னொரு இடத்துல நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், ஹவுத்தீஸ் ஆர் அட்டாக்கிங் தி ஷிப்ஸ் இன் தி ரெட் சீஸ் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன். ஸோ கல்ஃப் ஆஃப் ஏடன் ரீஜியன்லேயும் ரெட் சி ரீஜியன்லேயும் இஃப் எனி ஷிப்ஸ் கம்மிங் மீன்ஸ் தே ஆர் அட்டாக்கிங் பை ஹவுத்தீஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் சப்போர்ட் வித் தி ஹமாஸ். ஓகே, ஸோ பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டுக்காக இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறனால அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஷிப் அட்டாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வேரியஸ் ரூட்ஸ்லாம் தட் இஸ் கேப் ஆஃப் குட் ஹோப் போய் அங்கேருந்து போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நியூஸஸில் பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஸோ ஹவுத்தீஸ் ஆர் தி குரூப் இன் தி ஏமன். ஸோ ஏமனை பொறுத்தளவுக்கு அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 2 ப்ராவின்சஸ் அப்படின்னா ஒன்று சனா, அனதர் ஒன்று இத்ரிப். ஓகே, ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய பார்டரிங் இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெட் சி, கல்ஃப் ஆஃப் ஏடன், ஸோ இதெல்லாம் பபல் மண்டப். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க, ஏன்னா நம்ம பார்த்துட்டு தான் போய் ஆகணும். ஓகே ஃபைன். ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து ருவாண்டா. ருவாண்டா பேக்டு M23 groups where they are fighting in the areas of Congo region. ஸோ காங்கோவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு மேஜரான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ருவாண்டா சப்போர்ட்டட் குரூப்ஸ் சச் as M23 group. M23 means March 23. The name itself defines March 23. So they are Tutsi-led rebel groups. Okay, so which takes its name from the failed peace agreement signed between the Tutsi-led rebel group and the Congolese government on March 23, 2009. So இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they are a small group in the Rwanda. Okay, so இவங்க they are creating a serious issue in the Democratic Republic of Congo. Recently, so many children were killed. Okay, so by the M23 groups without any trials. Okay, so அங்கே பெரிய சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருக்கிற இடம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. அதனால தான் டிஆர்சி நமக்கு நியூஸில் இருந்துச்சு. ஓகே, அந்த கியூ இண்டி டுடை. ஓகே, ஸோ அது போக இந்த இன்சர்ஜென்ஸுக்கு ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M23 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். இவங்க யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருவாண்டா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ருவாண்டா உடைய எத்னிக் கம்யூனிட்டியும் இந்த M23 கம்யூனிட்டியும் சேம். ஓகே, ஸோ இவங்க என்னென்னா அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டவங்க இந்த டிஆர்சியில் இருந்து. ஸோ இப்போது டிட் ஃபார் டேட் மாதிரி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. பட் அந்தளவுக்கு நம்ம போக வேணாம். நமக்கு தேவையான விஷயம் இந்த M23 குரூப் அப்படின்னு சொல்லி யாரை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும். தே ஆர் ருவாண்டா சப்போர்ட்டட் ரெபல் குரூப் விச் ஆர் கிரியேட்டிங் ஆன் சீரியஸ் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இன் தி ஏரியாஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. ஓகே, அப்போ அந்த M23 குரூப் அப்படிங்கிறது லைக் ஹவுத்தீஸ் மாதிரி, HTS மாதிரி, இதையும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த M23 குரூப் அப்படிங்கிறது கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு துர்க்கியில். ஸோ துர்க்கியில் என்ன இப்போ ரீசெண்டாக அப்படின்னா நத்திங் பட் இந்த குர்திஸ்தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தே ஆர் டைலூட்டட், தட் இஸ் தே ஆர் யூனிலேட்டரலி சீஸ் ஃபயர்ட் இட்ஸ் 40 years ஆஃப் வார். ஓகே, பிட்வீன் டர்க்கி. ஓகே, ஸோ அங்கே என்னென்னா தே டிமாண்ட் ஃபார் தி செப்பரேட் ஸ்டேட் பட் தே ஆர் நாட் சக்சீட். ஓகே, ஸோ தே டைலூட்டட் தட் ஒன். ஸோ அப்போ இந்த குர்த் குரூப்ஸ் அப்படின்றவங்க வேர் தே ஆர் லிவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமர்லி இந்த ஏரியாஸ் ஆஃப் ஈரான், ஈராக், சிரியா அண்டு டர்க்கி. ஓகே, ஸோ திருப்பியும் இந்த குர்தை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வரலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் குர்து மதேஷி இதை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி குர்தை வச்சு திருப்பி கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் நியூஸில் இருக்கிறது தான். ஓகே, தென் மியான்மரில். ஓகே, ஸோ மியான்மரில் என்ன பிரச்சனை அங்கே அதான் there is a fight between the military and rebel groups. ஸோ இந்த ரெபல் குரூப்ஸ் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they captured some of the provinces in the மியான்மர் such as கச்சின் ஸ்டேட் ஒன்று பார்த்தோம். ஓகே, ஸோ கச்சின் ஸ்டேட் ஒன்று பார்த்தோம். இது பாருங்கள் கயாக், ரகைன், ஷான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்டேட்ஸ். கயாக் ஸ்டேட் இட் இஸ் பார்டரிங் ஆஃப் தாய்லாண்ட். Rakhine state it is bordering India. Shan state it is in
சைனா. இந்த ரக்கைன்றது ரோஹின்யாஸ் இவங்களோட இதில் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஸோ ரோஹின்யா டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே அதிகமானதுக்கான காரணம் இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன். பட் தீஸ் ஏரியாஸ் ஆர் கேப்சர்டு ஃப்ரம் தி மிலிட்ரி பை தோஸ் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ். அந்த இன்சர்ஜென்ட்ஸ் குரூப்ஸுமே 3 டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த குரூப்ஸோட நேம் இங்கே இருக்குது. ஓகே, ஒன் இஸ் அரக்கான் ஆர்மி, அனதர் ஒன் இஸ் மியான்மர் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அனதர் ஒன் இஸ் டங் நேஷனல் லிபரேஷன் ஆர்மி. ஓகே, ஸோ இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாஸ் பார்த்துக்கோங்க. அரக்கான் ஆர்மி தே ஆர் ஒர்க்கிங் இன் தி ஏரியாஸ் ஆஃப் ரோஹின்யா. ஓகே, ஸோ ரக்கைன் தான். ஓகே, இந்த ரக்கைன் ஸ்டேட்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. மியான்மர் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தே ஆர் ஒர்க்கிங் இன் தி ஏரியாஸ் ஆஃப் லவோகாய். ஓகே, தே கேப்சர்ட் இட். ஓகே, தி பீப்புள்ஸ் ஆர் கொக்காங் பீப்புள்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இந்த அரக்கான் மாதிரி இந்த கொக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அது லவோகாய் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். டங் நேஷனல் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறது தே ஆர் டங் மைனாரிட்டி குரூப்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெட் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், எங்கேயாச்சும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அவங்க இதுதான் எதிர்பார்ப்பாங்க, இதுக்கு மேலே அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. மேக்ஸிமம் கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் நேம்ஸ் கேட்கலாம். கயாக்கு, ரக்கைன், ஷான் ஸ்டேட்டு இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஓகே, ஆரல்ஸ் இந்த குரூப்போட நேம்ஸ் கேட்கலாம். அரக்கான், கொக்காங், தென் மைனாரிட்டி குரூப்ஸ்னு சொல்லும்போது டங் மைனாரிட்டி குரூப்ஸ். ஸோ இதெல்லாம் கேட்கலாம். ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒன் இஸ் ரக்காயின், லவோகாய். ஸோ இதெல்லாம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மியான்மரில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஏரியாஸ், அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி குரூப்ஸ், தட் இஸ் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ். ஓகே, ஏன்னா அங்கே ஆல்ரெடி மிலிட்ரி ரூல் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதை கன்சிடரேஷனில் வச்சுக்கிட்டு மியான்மரை நம்ம டார்கெட் பண்ணால் மியான்மரில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இவ்வளோதான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். இது நார்த்தன் கொசோவோ. நார்த்தன் கொசோவோ இட் இஸ் இன் தி யூரோப். ஓகே, ஸோ யூரோப்பில் இருக்கக்கூடிய பிளேசஸ்ஸு. இதுவும் கான்ஃப்ளிக்டில் வருது. என்னென்னா தெர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி சர்பியா அண்ட் கொசோவா. ஓகே, ஸோ இங்கே இருக்குது. ஓகே, சர்பியா அண்டு கொசோவா ரெண்டு பேத்துக்குள்ளே தெர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ இது இப்படியே விட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் மே பி கன் பேட்டில் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாட்டோக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்கலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் persistent ethnic tension between the Serbs and Kosovo government have escalated with the NATO officials warning of potential renewed violences. ஓகே, ஸோ இந்த கொசோவோ அப்படிங்கிறது இட்ஸ் மெயின்லி அல்பேனியன் பீப்புள்ஸ். ஓகே, ஸோ எத்னிக் அல்பேனியன்ஸு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசோவோ ரீஜியனில் இருக்காங்க. ஓகே, பட் கொசோவோவை யார் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா சர்பியா டிமாண்ட் பண்ணுது. ஓகே, எங்களுக்கு வேணும்னு சொல்லுது. பட் கொசோவோ வாஸ் காட் இண்டிபெண்ட். ஓகே, ஸோ இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறமும் சர்பியா என்ன பண்ணுறாங்கன்னா அது பார்ட் ஆஃப் த டெரிட்டரின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் கொசோவோ ஹேவ் இட்ஸ் ஓன் கண்ட்ரோல். பட் இப்போ there is an conflict between the Serbs and Kosovo. ஓகே, ஸோ அதனால இதை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க, பொசிஷனிங் பண்ணாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. போத் ஆர் லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ். போத் செர்பியா அண்ட் கொசோவோ ஆர் லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ். ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் டார்கெட் பண்ணி கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது மேப் பேஸ்டு கொஸ்டினில். ஏன்னா இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக இஷ்யூவில் இருக்க ஏரியா தான். ஓகே, இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் these ஏரியாஸ். ஓகே, ஸோ இந்த ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஸ்டினில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் தே ஆர் பார்ட் ஆஃப் நாட்டோ இதுவான்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் பார்த்தா யூ ஷுட் நோ ஹவு டு கிராக் இட், அவ்வளோதான். ஸோ அதுக்கு கொசோவோ சர்ப்ஸ் ரெண்டு போதும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மேப்பில் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு அப்ரோச் திஸ் பர்டிகுலர் ஏரியா. ஓகே, பெருசாக இதை டீகோட் பண்ணிலாம் அந்த ரிஷி மூலம் நதி மூலம் அதெல்லாம் வேணாம். வாட் இஸ் வாட்டுங்கிற லெவலில் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஷினோட டிமாண்ட் அவ்வளோதான் இருக்குது. அவங்களும் அதுக்கு மேலே எதிர்பார்க்க மாட்டேன்றாங்க. இவ்வளோ நீங்கள் கன்சல்டேட் பண்ணி வச்சிருந்தனாலே தே ஃபெல் தட் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பிஓக்யூ கொஸ்டின்ஸ். அந்த பிஓக்யூ கொஸ்டின்ஸோட டிமாண்ட் என்னவா இருக்குன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ண வேணாம்னா அந்த குரூப் எப்போ ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் சைன் பண்ணியிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி எப்போ வார் நடந்துச்சு, வார் நடந்ததோட ரீசன் என்ன, இதெல்லாம் நம்ம தேடி போனோம் அப்படின்னா ஒரு ப்ரிப்பரேஷன் கெட் காம்ப்ளிகேட்டட். ஸோ அதுக்குள்ளே நம்ம போகவே வேணாம். டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னவா இருக்கோ அங்கே நம்ம பவுண்டரியை மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவோம். அதை தாண்டி அது வந்தாலும் தட் இஸ் கன்சிடர் டு பி பவுன்சர். அப்போ அந்த பவுன்சர் வருதுனாலும் ஹவு டு சால்வ் தட் அப்படிங்கிறது த்ரூ பை லாஜிக்கல் கெஸிங் மூலமாக எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம சொல்லியாச்சு. அப்போ ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பிஓக்யூ தான் நமக்கான பவுண்டரி. அந்த பவுண்டரியை செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு போங்க. தட் இஸ் சொல்கிற விஷயங்களை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா இதுக்கே உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் அதிகமாகும். ஓகே, இவ்வளோவே நீங்கள் எடுத்து ரீட் பண்ணி எழுதுறதுங்கிறதுமே ஒரு டாஸ்க்கு தான். அப்போ இந்த டாஸ்க்கே ஐ ஹோப் தட் இஸ் மோர் தென் எனஃப். ஒன்லைனர் மாதிரி இப்போ கிளாஸ் கவனிக்கும் போது எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட ரிவிஷன் மெட்டீரியல் கடைசி வரைக்கும்.
ஓகே, அதில் ஏதாச்சும் வேல்யூ அடிஷன் பண்ணணுமா, எங்கேயாச்சும் போய் டெஸ்ட் எழுதுறீங்களா, அங்கே ஏதாவது 2-3 பிளேஸ் கொடுக்குறாங்களா, எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, எங்கேயாச்சும் நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலோ படிக்கிறாங்களா, எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஒன் சோர்ஸ் மெட்டீரியலாக வச்சுக்கிட்டீங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது. சம்வேர் பவுன்சர்ஸ் நடக்கலாம். இன்சென்ஸ் நானுமே சில டாபிக்ஸ் விட்டுருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கேயாச்சும் நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணால் எழுதி வச்சுக்கோங்க. பட் அதுக்காக தேடி போகாதீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் தேடியாச்சு. தட் இஸ் ஒரு 3 to 4 கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ், மேப், கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணிட்டு தான் இவ்வளோ ஒரு கன்சல்டேஷன் எடுத்து வச்சிருக்கு. ஸோ அதனால இதை தாண்டி போகிறதுக்கான ஸ்கோப் இல்லைன்னு சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் நான் ஆல்ரெடி இது எல்லாமே வெறுமனை சொல்லிட்டேன். ஓகே, கினியா, புர்கினோ ஃபாசோ, மல்லி, நைஜர், சாடுன்னு சொல்லியாச்சு. இந்த ஏரியாஸோட கேபிட்டல், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ரீஜியன்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நைஜர் கூப் தட் இஸ் ஹேப்பன்ட் இன் தி இயர் ஆஃப் 2023. அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரீஜியன் அப்படின்னா தில்லபாரி ரீஜியன். ஓகே, ஸோ இங்கே தான் மோஸ்ட் ஃபேமஸ் டவுன். இதை தான் கேப்சர் பண்ணுறதுல இஷ்யூ இருக்குது. ஓகே, தென் செகண்ட் திங் இஸ் புர்கினோ ஃபாசோ. இதோட கேபிட்டல் நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, ஓடாகோ சம்திங். ஓகே, ஸோ இதை நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொனவுன்சியேஷனில் சொல்லிக்கோங்க. இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செட்டாங்கா வில்லேஜ். ஓகே, ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் நைஜர், ஒரு ஹைஃபன் போட்டு தில்லபாரி ரீஜியன், புர்கினோ ஃபாசோ இன்க்ளூடிங் எல்லா இடத்துலையுமே நான் வந்து கேபிட்டல்லையும் மென்ஷன் பண்ணிகிட்டே வர்றேன். ஓகே, தென் சாடை பொறுத்தளவுக்கு இட் இஸ் டர்ஃபார் ரீஜியன். இட் இஸ் நாட் இன் சாட். ஓகே, இட் இஸ் இன் சுடான். இது நம்ம ஆல்ரெடி பிஓக்யூவில் பார்த்தோம், டர்ஃபார் ரீஜியன். ஓகே, ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு கேபிட்டல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசாக அதில் எதுவும் நான் பிளேசஸ் பார்க்கல. ஓகே, ஸோ சாடை பொறுத்தளவுக்கு அதோட கேபிட்டல் பார்த்து வச்சுக்கோங்க. டர்ஃபார் ரீஜியன் ஆஃப் சுடான் பீப்புள்ஸ் தே ஆர் மோர் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் சாட் ஃபார் தேர் ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்ஸு. ஸோ டர்ஃபார் ரீஜியன் இது சுடானில் இருக்கக்கூடிய ஒன்று. ஓகே, தென் கினியா 2021 மிலிட்ரி குரூப், கொனாக்கி அதோட கேபிட்டல். தென் டிக்ரே பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, அடிஸ் அபா, அம்ஹாரா அண்ட் ஒரோமியா ரீஜியன். ஓகே, அடுத்து ரஷ்யாஸ் வேக்னர் குரூப் அப்படிங்கிறது ரஷ்யன் மிலிட்ரி குரூப்ஸ். ஓகே, ரஷ்யன் வேக்னர் குரூப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ரஷ்யா வேக்னர் குரூப் அப்படிங்கிறது தேர் மிலிட்ரி குரூப் சப்போர்ட்டட் பை தி ரஷ்யா. ஓகே, ஸோ வித் திஸ் ஓரளவுக்கு நம்ம என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிருப்போம். மலி ஒன்று. ஓகே, ஸோ மலி இட் இஸ் பமாக்கோ. இங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஏரியாஸ்ன்னு பார்த்தா காவோ, திம்புத்கா, மேனக்கா ரீஜியன்ஸ். ஓகே, விக்டிம்ஸ் வேர் எத்னிக் தௌசக் பீப்புள்ஸ். ஓகே, தென் வில்லேஜஸ் மொப்தி வில்லேஜ் ரீஜியன். இந்த நான் ரெட்டிங்கில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேணாம். ஓகே, ஸோ காவோ, திம்புத்கா, மெனக்கா, மொப்தி. ஸோ இதெல்லாமே நியூஸஸோ இல்லை ஒரு மேகசின் எடுத்து ரீட் பண்ணும்போது இந்த ரீஜியன்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். அப்போது ஓரளவுக்கு கிளியராக ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் ஒரு திங்ஸ் கொடுத்தேன்ல, அதை ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். செகண்டு, ஏன்னா இவங்க கேட்டுட்டாங்க 2 வருஷம் மல்லி, சூடான் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கேட்கலாம் அப்படின்னா இந்த ஏரியாவில் அடுத்து பாசிபிள் கொஸ்டின் இது கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய குரூப்ஸை ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ், தேர் ஃப்ரெஞ்சு காலனைசர் கண்ட்ரிஸ். ஸோ அங்கேருந்து ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ் இப்போ என்ன பண்ணாங்கன்னா ரீசெண்டாக எவாக்குவேட் பண்ணாங்க, இன்சென்ஸ் வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சஹேல் ரீஜியன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரீஸ்லாம், ஓகே, ஸோ மாலி, புர்கினோ ஃபாசோ, சாட், செனிகல், நைஜர், ரீசெண்டாக இப்போ ஒரு 1 வீக்குள்ளே வெளியே போக சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐவரி கோஸ்ட். ஓகே, இவங்களும் இன்க்ளூட் ஆகிட்டாங்க உள்ள. ஓகே, இது ஒன்று இந்த ஏரியாவில் கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதை விட நீங்கள் இப்போ நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் இது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 5 போட்டிருக்கேன், 6 சஹேல் ரீஜியன்ஸ். ஓகே, ஸோ 6 regions they are ask French troops to get away from their country. So like Mali, Burkina Faso, Chad, Senegal, Niger, Ivory Coast. Okay, so அப்போ இவங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. That alliance is named as G5 Sahel Alliance. Okay, so our alliance of Sahel states are Liptako Gaurma Charter. இதை மட்டுமே வச்சோட கேட்கலாம். ஓகே, வாட் இஸ் meant by Liptako Gaurma Charter அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா they form their own alliance. ஓகே, தேர் பார்ட் ஆஃப் தி ஈகோசா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுக்குள்ள இருக்குது. ஓகே, திஸ் இஸ் தேர் ஆர்கனைசேஷன், எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மாலி, புர்கினா ஃபாசோ,
நைஜர் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தே வித்ட்ரா ஃப்ரம் தி ஈகோவாஸ். அதுக்காக ஈகோவாஸ் நான் தெரிஞ்சுக்கணுமா என்னன்னு கேட்டால் இல்லை, வாட் இஸ் ஈகோவாஸ்ன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் ஃபங்க்ஷனிங் இன் தி ஆஃப்ரிக்கன் ரீஜியன்ஸ் ஃபார் தயர் எக்கனாமிக் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இந்த குரூப்ல இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு தே ஃபார்ம் தேர் ஓன் அலையன்ஸ் இன் த நேம் ஆஃப் அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ் ஆர் லிப்டாக்கோ கவர்மா சார்ட்டர். ஓகே, ஸோ இதில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா புர்கினா ஃபாசோ, மல்லி, நைஜர் இவங்கெல்லாம் வெளியே வர்றாங்க. சாடுமே உள்ள இன்வால்வ் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த லிப்டாக்கோ கவர்மாங்கிறது இட் இஸ் அன் ரீஜன் இன் தி மல்லி பார்கினா ஃபாசோ தான். ஸோ ஐதர் லிப்டாக்கோ கவர்மா சார்ட்டர்னு கேட்கலாம், ஆர்எல்ஸ் அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, இதுதான். ஓகே, இந்த கண்ட்ரிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இது வரைக்கும். ஓகே, மல்லி, பர்கினா ஃபாசோ, எஸ்பெஷலி சாடு. ஓகே, நைஜர், செனிகல் ரொம்ப பிளேஸ் பண்ணாலும் ஆப்ஷனை பிளேஸ் பண்ணால் எங்கேயாச்சும் கொண்டு போய் சம்மந்தமே இல்லாமல் தான் வைப்பாங்க. அந்த சஹேல் ரீஜனை விட்டு வெளியே கொண்டு போய் தான் வைப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்மளால டீகோட் பண்ணிட முடியும். ஓகே, அப்போது இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈகோவாஸ் தெரிஞ்சிருக்கணும், அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ் ஆர் லிப்டாக்கோ கவர்மா சார்ட்டர் தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் கூப்ஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ரெஃப்யூஜி கேம்ப்ஸ். ரெஃப்யூஜி கேம்ப்ஸை பொறுத்தளவுக்கு 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதை ஃபாலோ பண்ணி 2024 எதிர்பார்த்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வரல. ஓகே, பட் இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து என்னென்னா நியூஸில் இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது டியூ டு இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட். தென் அதர் தென் தட் அந்த ருவாண்டா அசைலம் பிளான் பை யூகே, தென் லைக் யூஎஸோட அந்த எமிக்ரேஷன் இல்லீகல் இமிக்ரேஷனை ஃபோர்ஸ் பண்ணது, தென் வார், தீஸ் டைப்ஸ் ஆஃப் வார்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஆன் டென்ஷன். ஸோ அதனால் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே, ஓகே ஃபைன். ஸோ அப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ரெஃப்யூஜி கேம்ப்ஸை பொறுத்தளவுக்கு அப்படின்னா இது 2022 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ பிடிபிடி இஸ் அ லார்ஜ் ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட் இன் நார்த் வெஸ்ட் கென்யா. ஸோ கிட்டத்தட்ட மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் இருக்குது. பிடிபிடி இஸ் அ லார்ஜ் ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட் இன் நார்த் வெஸ்டர்ன் கென்யா. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சம் பீப்புள் ஹூ ஃப்ளட் ஃப்ரம் தி சதர்ன் சுடான் சிவில் வார் லிவ் இன் பிடிபிடி. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, ஏன்னா கரெக்டாக தான் இருக்கும். சம்முன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சம்முன்னு அந்த இடத்துல வரும்போது என்ன அப்படின்னா தே ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் சவுத் சூடான் சிவில் வார் லிவ் இன் பிடிபிடியான்னு கேட்குறதுலாம் இல்லை. சம் பீப்புள் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இதை ரைட்டுன்னே போயிடலாம். பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சம் பீப்புள் ஹூ ஃப்ளட் ஃப்ரம் சிவில் வார் இன் சொமாலியா லிவ் இன் தடாப் ரெஃப்யூஜி காம்ப்ளெக்ஸ் இன் கென்யா. ஸோ இது ரெண்டு தான் தே ஆர் டிமாண்டிங். தடாப் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் கென்யாவில் இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். இன்னொன்று பிடிபிடி ரெஃப்யூஜி கேம்ப் இட் இஸ் லொக்கேட்டட் இன் கென்யாவான்னு தெரியணும். ஸோ ரெண்டும் கென்யாவை தான் கொஸ்டின் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ கென்யாவில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப்ஸோ இல்லை பிடிபிடி எங்கே இருக்குங்கிற ரெஃப்யூஜி கேம்போ நமக்கு தெரிஞ்சிருந்தா we can easily crack this question. அப்போது இதுக்கான சோர்ஸ் அப்படின்னா so many refugee camps are in the newses. எல்லாத்தையும் நான் டார்கெட் பண்ணணுமா அப்படின்னா அப்போது அவங்க எங்கேருந்து இந்த பிளேசஸை எடுத்திருப்பாங்க? கான்க்ரீட்டாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ தே கெட் ஃப்ரம் தேர் UN வெப்சைட். ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரெஃப்யூஜி ஏஜென்சி. ஸோ இதுக்குள்ளே அவங்க தே ஆர் மென்ஷனிங் சம் ஆஃப் தி ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் வேர் சப்போர்ட்டட் பை UN. ஸோ அதில் they are mentioning this camp, that is Bidibidi refugee camp, it is in Uganda. Then Dadaab and Kakuma refugee camp, it is in Kenya. அப்போ Bidibidi refugee camp, it is not in Kenya, it is in, sorry, அங்கே சொல்லியிருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ கென்யான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பட் it is located in Uganda. With respect to Dadaab and Kakuma refugee camp, it is in Kenya தான். ஓகே, ஸோ அப்போது இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, first statement it is wrong because it is in Uganda. Second statement obviously அது ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட். சம் பீப்புள் ஹூ ஃப்ளட் ஃப்ரம் இருக்கலாம், சவுத் சூடான்லேருந்து வந்தவங்க அங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3. ஓகே, ஸோ அப்போ எனக்கு நான் அட்லீஸ்ட் மெமரைஸ் பண்ணணும்னா எந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸை மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. குட்டுப்பலாங் பல்லுஹாலி எக்ஸ்பென்ஷன் இட் இஸ் இன் பங்களாதேஷ். பிடிபிடி தடாப் இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். Azraq and Zatari refugee camp, it is in Sudan. Nyargusu, Nututo,
Metandali refugee camp, it is in Tanzania. Kebriak, Avbare, Shaddar refugee camps in Ethiopia. ஸோ அப்போ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தா உகாண்டாவில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கென்யாவில் இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜோர்டானில் இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டான்சானியாவில் இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எத்தியோப்பியாவில் இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நான் இங்கேயே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ குட்டுப்லாங் ரெஃப்யூஜி கேம்ப், இட் இஸ் இன் பங்களாதேஷ். வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கேம்ப் இதுதான். ஓகே, ஸோ குட்டுப்லாங் ரோஹிங்யா முஸ்லிம்ஸ் தே ஷிஃப்டட் ஹியர். ஓகே, ஸோ பங்களாதேஷில் காக்ஸ் பசாரும் பங்களாதேஷ் தான். ஓகே, இருக்கும், பின்னாடி இருக்குது. ஓகே, தென் தடாப் ரெஃப்யூஜி கேம்ப், இட் இஸ் இன் கென்யா, நம்ம பார்த்துட்டோம். ஜட்டாரி ரெஃப்யூஜி கேம்ப், ஜோர்டான் பார்த்தோம். யார் இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, டோன்ட் பிக்சர் ஆன் திஸ் ஏரியாஸ். ஓகே, ஸோ மியான்மர் குட்டுப்லாங் ஓகே சொல்லிடலாம், பட் சொமாலியா, சிரியாவா, இதெல்லாம் வி கேனாட் ஏபிள் டு டார்கெட். ஓகே, பட் க்ளோஸ் டு திஸ் வி கேன் கம் டு அ கன்க்ளூஷன். அப்படியே கேட்டாலும் ஜோர்டான் பக்கத்தில் சிரியா இருக்குது, சரி ஓகே இருக்கலாம், அப்படி தான் போக முடியும். ஓகே, தென் பிடிபிடி ரெஃப்யூஜி கேம்ப், இட் இஸ் இன் உகாண்டா. ஹாக்ஸ் பசார் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இவங்களும் ரோஹிங்யா முஸ்லிம்ஸ் தான் டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இட் இஸ் இன் பங்களாதேஷ். தென் அல்ஹோல் ரெஃப்யூஜி கேம்ப், இட் இஸ் இன் சிரியா. கக்குமா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கென்யா. ஓகே, தென் மொராயா ரெஃப்யூஜி கேம்ப், இட் இஸ் இன் கிரீஸ். ஓகே, ஸோ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, பட் தே ரீப்ளேஸ் இட். கிரீஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரெஃப்யூஜி கேம்ப். செட்டில்மெண்ட்ஸ் கொஞ்சம் நார்த் ஆஃப்ரிக்காவிலேருந்து வரக்கூடிய பர்சன்ஸும் கொஞ்சம் இருக்காங்க. ஓகே, இந்த செட்டில்மெண்ட்ஸில். தென் நியார்குசு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தன்சானியா அங்கே இருக்குது. ஷட்டீலா ரெஃப்யூஜி கேம்ப், இட் இஸ் இன் லெபனான். ஓகே, இது மிஸ்ஸிங். எது மிஸ்ஸிங் அப்படின்னா, அப்போது காசா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போது போகணும் அப்படின்னா இது UNHCR. ஓகே, ஸோ UNHCR இட் இஸ் காமன் ஃபார் ஆல் அதர் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ இது இட் இஸ் ப்ரொடெக்டட் பை இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். இட் ப்ரொடெக்ட்ஸ் ஆல் ரெஃப்யூஜிஸ், தட் இஸ் அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. பட் UNRWA இட் ப்ரொடெக்ட்ஸ் ஒன்லி ஆன் பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ். ஓகே, இது நான் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. காசா ஸ்ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு இதில் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா, UNRWA போகணும் அப்படின்னா, வேர் வி ஆர் ஒர்க்கிங்குள்ளே போனீங்க அப்படின்னா, வேர் வி ஒர்க் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா, தேர் மென்ஷனிங் ஷோ மெனி ரெஃப்யூஜி கேம்ப்ஸ். ஜோர்டானில் இருக்கிற ரெஃப்யூஜி கேம்ப்பு, சிரியாவில் இருக்கிற ரெஃப்யூஜி கேம்ப்பு, பாலஸ்தீன் இல்லை லெபனானில் இருக்கிற ரெஃப்யூஜி கேம்ப்ஸு, இந்த மாதிரி நிறையா ரெஃப்யூஜி கேம்ப்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கிட்ட போகுது. அவ்வளோலாம் நம்மளால் மெமரைஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது அப்படின்னா இந்த காசாவில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் காசாலேயே ரொம்ப ஃபெமிலியராக நியூஸில் இருந்தது அப்படின்னா இந்த ரஃபாக்கு, ஜபல்யா, நுசிரத் இதுதான் இருந்துச்சு. கான் யூனிஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஃபெமிலியராக இருந்ததுனால நான் இதை எடுத்து வெளியே போட்டிருக்கேன். அதர் தென் தட் நான் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட முடியும் அப்படின்னா இந்த 8 ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்னாச்சும் நான் அட்லீஸ்ட் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மினிமமாக இவ்வளோ பண்ணால் போதும். இல்லை நான் இதையும் தாண்டி பண்ணுவேன் அப்படின்னா இந்த 8 பார்த்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி போனீங்க அப்படின்னா நீங்கள் ஜோர்டானில் போனால் அங்கே ஒரு 10-15 ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரெஃப்யூஜி கேம்ப்ஸாக வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோலாம் நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. பட் காசாவில் இருந்த இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் ஆர் மோர் ப்ராமினென்ட் இன் தி நியூஸ். அதுவும் இந்த ரஃபாக்கும் ஜபல்யாவும் நுசீரத்தும் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, தென் கான் யூனிஸ் கேம்ப், ஓகே, அதோட ஓரளவுக்கு கன்சன்ட்ரேஷனில் நம்ம வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற ஏரியாஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ண முடிஞ்சால் வச்சுக்கோங்க. These are all the refugee camps are in Palestine. ஸோ கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது இந்த வருஷம். ஃபைன். நெக்ஸ்ட்டு இது வித் ரெஸ்பெக்ட் டு யுனைடெட் நேஷன் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி. எதுக்காக இதை கேட்டேன் அப்படி இது கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் நேஷன்ஸ் தே ஸ்டாப்டு தேர் ஃபண்டிங் டு திஸ் ஏஜென்சி. ஏன்னா இந்த ஏஜென்சிக்கு மோஸ்ட்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் தி வாலண்டரி தான். கவர்மெண்ட் சைடு இருந்து அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் வராது. வாலண்டரியாக கொடுக்குறது தான் அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் பெருசாக நம்ம கொடுக்குறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த UN ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி, ஓகே, ஸோ திஸ் UNRWA ஏஜென்சி இவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க இஸ்ரேல் அப்படின்னா, தே ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் தி ஹமாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஹமாஸ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறதுக்காக வெஸ்டர்ன் நேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபண்டிங்கை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ அட்லீஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் UNRWA and its purpose. ஓகே, ஸோ UNRWA எஸ்பெஷலி எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பாலஸ்தீனுக்காக தான், ரெஃப்யூஜிஸ்க்காண்டு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ அந்த அரப் இஸ்ரேலி வாரில் அட் த டைம் ஆஃப் 1948 அதுக்காகவே தனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் இந்த UNRWA பை யூஎன். ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா சிட்டி அண்ட் அமன். ஓகே, யார் இது அப்பாயிண்ட் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சீஃப் ஆஃபீஸர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஜென்ரல் அசம்பிளி தான் அப்பாயிண்ட் பண்ணுது. நான் சொல்கிறத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் வேணும். அடுத்து என்ன ரோல் இவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ எஜுகேஷன், ஹெல்த் கேரு, கேம்ப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மைக்ரோ ஃபினான்ஸ், எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ், இதுதான் இவங்களோட ரோலு. முக்கியமாக இவங்களோட ரோல் எது இல்லை அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் கிடையாது. அதாவது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இன் சென்ஸ் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் போய் இவங்கனால என்ன பண்ண முடியாதுன்னா பஞ்சாயத்துலாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இவங்களோட ரோல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் தான், நாட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். ஸோ இது ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஃபண்டிங்கை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். ஓகே, ஸோ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து பை யூஎன் ரெகுலர் பட்ஜெட்ல இருந்து வருது. அதர் தென் தட் மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட் வாஸ் சப்போர்ட்டட் பை தி கண்ட்ரிஸ் தான், ஓன் கண்ட்ரிஸ். அது வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான், அசஸ்டு கான்ட்ரிபியூஷனோட கிடையாது. அப்போது இது வித் ரெஸ்பெக்ட் டு UNRWA அப்படியே பார்க்கும்போது UN ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு ரெஃப்யூஜி ஏஜென்சி. அது எஸ்பெஷலி டிசைனடு ஃபார் ஆர் ப்ரிப்பேர்டு ஃபார் பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ்னா இது ஃபார் ஆல் ரெஃப்யூஜிஸ். ஓகே, ஸோ இதோட டேப்லெட் காலம் இங்கே இருக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ இன்ஸ்டிடியூஷன்ஸ்? ரெண்டுக்குமே வாலண்டரி தான் ஃபண்டிங்கில். ஓகே, ஸோ ஹியர் தே ஆர் மேனேஜிங் ஆன் இஷ்யூஸ், ரீசெண்ட் இஷ்யூஸ்னு வரும்போது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் சொன்னது தான். ஓகே, தென் இது கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா 1951 ரெஃப்யூஜி கன்வென்ஷன். எது UNHCR, UNRWA வந்து தட் இஸ் UN ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது நியூஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணதாக ஒரு இஷ்யூ நியூஸ் வந்துச்சு. அப்போது யூ ஷுட் நோ அபவுட் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் யார் கீழே ஃபங்க்ஷன் ஆகுது, இல்லை யாரை டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டால். ஓகே, நான் சொல்கிறத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை டிப்ளாய் பண்ணுறது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில் தான் பண்ணும். ஓகே, யூஸ்வலாக ஜெனரல் அசம்பிளின்னு வந்துடும், பட் செக்யூரிட்டி கவுன்சில் தான் வரும். ஒருவேளை ஷஃபிள் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறக்கூடாது. ஓகே, UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இட் இஸ் ஒர்க்கிங் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது அடுத்து நான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்மனன்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது யூஎன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீஸ் ஆப்ரேஷன். ஓகே, இவ்வளோதான் இந்த ஸ்லைடில். தென் இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, ப்ளூ பெரட்ஸ் ஆர் ப்ளூ ஹெல்மெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிகாஸ் தே வியர் ப்ளூ ஹெல்மெட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்கன்னா கூட நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஹூ ஆர் ஆல் இன்வால்விங் இன் தி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னா சோல்ஜர்ஸ் ஆஃப் எனி அதர் கண்ட்ரிஸ், UN மெம்பர் கண்ட்ரிஸ் ஓட சோல்ஜர்ஸ். UN-க்குன்னு ஒரு தனி ஆர்மி கிடையாது. ஸோ அதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. UN-க்குன்னு தேர் இஸ் நோ எனி செப்பரேட் ஆர்மி. இந்த UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் கண்ட்ரிஸ் தான் அசிஸ்ட் பண்ணுவாங்க பை சென்டிங் தேர் ஆர்மி ஆர் அதர் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஹூ ஆர் ஆல் இன்வால்விங் இன் தி UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னா சோல்ஜர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சிவிலியன் பர்சன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து வி ஷுட் நோ, ரைட்? அடுத்து வாட் இஸ் த லீகல் பொசிஷன் இன் கேஸ் UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மேலே ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரி அட்டாக் பண்ணுது அப்படின்னா வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இட் அப்படின்னா இட் இஸ் ட்ரீட்டட் டு பி ஆன் வார் கிரைம். ஓகே, ஸோ வார் கிரைமாக இதை கன்சிடர் பண்ணுவாங்க. இன் சென்ஸ் UN மேலே வார் தொடுத்த மாதிரியோ இல்லை அந்த இட் இஸ் கன்சிடர் டு பி வார் கிரைம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போது தே மூவ் ஆன் டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, கண்டிஷன் லாஸ்ட் ஒன் இஸ் UN தே ஆர் நாட் ஹேவிங் எனி செப்பரேட் ஆர்மி. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக சொன்னது என்னென்னா UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் கீழே ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க, சோல்ஜர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஈவன் சிவிலியன்ஸும் இருப்பாங்க. ஓகே, இவங்களை டிபாய்ட் பண்ணுறது UN செக்யூரிட்டி கவுன்சில் தான். ஓகே, இவங்களை ப்ளூ ஹெல்மெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆர் ப்ளூ பெரட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க மேலே யாராச்சுன்னு அட்டாக் பண்ணாங்கன்னா அதை வார் கிரைமாக எடுத்துக்கிறது UN. போதும், இவ்வளோ தெரிஞ்சுருந்தால் போதும் இந்த ஏரியாவில். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், பீஸ் ப்ராசஸ்க்குள்ளே போவோம். ஓகே, ஸோ இது 2023 கேட்ட கொஸ்டின். இஸ்ரேல் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்டு டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் சம் அரப் ஸ்டேட்ஸ். இருக்கலாமா?
சம்னு வரும்போதே ஐ டோல்ட் தட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி கெட் கரெக்டு தான். அவங்க என்ன சொல்லலை, ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. ஒரு யூஏஇ, ஒரு ஈஜிப்ட், ஒரு பஹ்ரைன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். பட் சம் அரப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சம் அரப் ஸ்டேட்ஸோட தே ஆர் ஹேவிங் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஏன்னா ரீசெண்டாக தான் ஆப்ரஹாம் அக்கார்ட் சைன் பண்ணாங்க. இந்த ஆப்ரஹாம் அக்கார்டில் யூஏயும் பஹ்ரைனும் சைன் பண்ணாங்க, ஹேவிங் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல். அதுக்கு முன்னாடி ஈஜிப்ட் இருந்துச்சு. ஓகே, அப்போ சம் அரப் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஹேவிங் அண்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த அரப் பீஸ் இனிஷியேட்டிவ் மீடியேட்டட் பை சவுதி அரேபியா வாஸ் சைன்டு பை இஸ்ரேல் அண்ட் அரப்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் சைன் பண்ணிடுச்சு அரப் பீஸ் இனிஷியேட்டிவ். அரப் பீஸ் இனிஷியேட்டிவோட ப்ரொபோசல் என்னன்னா, அரப் பீஸ் இனிஷியேட்டிவ்ங்கிறது அரப் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு 22 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த 22 மெம்பர் கண்ட்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு அரப் 2022 ஒரு சமிட் நடந்துச்சு. அது அரப் பீஸ் இனிஷியேட்டிவ் சமிட்னு சொல்லி பண்ணாங்க. அதில் ஒரு மனதாக இந்த 22 கண்ட்ரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1967 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்டர் அதை எடுத்துக்கிட்டு 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஓகே, ஸோ இஸ்ரேலையும் பாலஸ்தீனையும் இண்டிபெண்டன்ட் நேஷனாக டிக்ளேர் பண்ணிடலாம். டிக்ளேர் பண்ணுறதை யார் ஒத்துக்கறணும்னா இஸ்ரேல் ஒத்துக்கறணும்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இஸ்ரேலில் எல்லா கண்ட்ரியுமே அந்த 22 கண்ட்ரியும் இஸ்ரேலோட தே ஆர் ரெடி டு கோ வித் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். பட் இதை இஸ்ரேலை அக்செப்ட் பண்ணிக்கிறச்சா என்னன்னு கேட்டால் இல்லை. ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு அப்படி அக்செப்ட் பண்ணியிருந்தா 2022 இது அக்செப்ட் பண்ணியிருந்தா இப்போ இந்த வாரே தேவையில்லை. ஓகே, ஸோ அது அந்த டைம் இல்லை, அவ்வளோதான். ஸோ அதை பார்த்தாலே நம்மளால சொல்லிட முடியும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த பீஸ் இனிஷியேட்டிவ் தெரியாட்டினாலும் இஸ்ரேலும் அரப் லீக்கும் சைன் பண்ணல இருக்கிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் என்னால் ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். அப்போ பீஸ் இனிஷியேட்டிவ் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு எது கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இஸ்ரேலோட மேப்பை நான் கொண்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் கோ அண்ட் ரீட், தேவையில்லை. ஓகே, நான் ஸ்லைடை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பெருசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான். பட் அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்ங்கிறதெல்லாம் அந்த பல்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ரீட் பண்ணிக்க, இது ஆப்ஷனல் தான் ஃபார் யூ. ஓகே, இதில் மென்ஷன்டு. ஓகே, இதெல்லாம் ரீஜியன்ஸ் சொல்லியிருப்பேன். தென் மேப்பை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே, பீஸ் அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா எந்தெந்த வருஷம் நடந்துச்சு, அந்த கேம்ப் டேவிட் அக்கார்டு தான் 1973. அதுதான் வந்து டிஃபைன்டு பிட்வீன் இஸ்ரேல் அண்டு பாலஸ்தீன். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஓஸ்லோ அக்கார்டு, அரப் பீஸ் இனிஷியேட்டிவ் அந்த 2022 நடந்துச்சு. ஓகே, சாரி 2002, 2022 சொல்லிட்டேன். ஓகே, சாரிடா, அது 2022 நடந்தது தான் இந்த சமிட். ஓகே, ஸோ அரப் லீக் ஃபார்ம் ஆனது 22. ஓகே, இது தனியாக பார்க்கலாம் அரப் லீக். சரி, இப்போ இந்த அரப் லீக் ஏன் திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இது ஆப்ரஹாம் அக்கார்ட் நான் ஆல்ரெடி சொன்னது. தட் இஸ் யூஏஇ, பஹ்ரைன், இஸ்ரேல் 3 பேரும் சேர்ந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேலோட ஒத்துக்கிட்டாங்க. இதோட ஒரு கொஸ்டினாக வந்துச்சு ஆப்ரஹாம் அக்கார்டோட. தென் லேட்டர் மொராக்கோ, சூடான்லாம் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் தான். இது நமக்கு கொஸ்டின் இல்லை இப்போ. ஓகே, இப்போ இதுதான் மேஜராக இப்போ டெவலப்மெண்ட். ஓகே, தட் இஸ் இஸ்ரேல் அண்டு ஹமாஸ் they go with ceasefire agreement. That is agreement, ceasefire agreement பண்ணிக்கிட்டாங்க. Now they are exchanging the war prisoners. Okay, war prisoners exchange பண்ணிக்கிறது. Then அந்த காசா ஸ்ட்ரிப்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ஆர் லீவிங் ஃப்ரம் தி காசா ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, ஸோ இப்போது இதுக்கிடையில் என்ன ஒரு கொஷின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் காசா ஆர் பாலஸ்தீன் ஏரியா இஸ் டெஸ்ட்ராய்டு. அப்போது இப்போ ரீசெட்டில்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டிபேட் வரும்போது யூஎஸ் என்ன சொல்கிறாங்க, வி வில் ஷிஃப்ட் தி பாலஸ்தீன் பீப்புள்ஸ் அண்ட் வி வில் கிரியேட் எ நியூ சிட்டி. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பீஸ் சிட்டியாக கன்வெர்ட் பண்ணி அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அரப் சமிட்டில் என்ன பண்ணாங்கன்னா, ரீசெண்ட்லி திஸ் அரப் லீக் சமிட் நடந்துச்சு. ஸோ அப்போ அதில் என்னென்னா மெம்பர் கண்ட்ரிஸ், அந்த அரப் லீக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ இவங்க ஒரு 22 மெம்பர் கண்ட்ரிஸ் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் தே ஆர் passed on resolution against the America or other countries action plan. That is, அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிள். Palestine people for Palestine is for Palestine people. So they build their own. If you want to assist, give them financial support. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அரப் சமிட்டில் பாஸ் பண்ணுறாங்க. இந்த அரப் சமிட்டில் பாஸ் பண்ணதை யார் என்டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் சொல்லி அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ அராப் சமிட், அராப் லீக் ஒன்று அங்கே இருக்க கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், தட் இஸ் அராப் சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன். இது ரெண்டும் அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அப்போ அந்த அராப் சமிட் எங்கே நடந்துச்சு? கைரோ, இட் இஸ் இன் ஈஜிப்ட். தென் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் என்ன பண்ணுறாங்க? இவங்க என்டாஸ் பண்ணதை, இவங்க சொன்னதை இவங்க என்டாஸ் பண்ணுறாங்க. ஓகே, அராப் லீக் சொன்னதை நாங்கள் ஒத்துக்கிறோம், சேம் ப்ரொபோசல் தான் நாங்களும் விரும்புகிறோம்னு சொல்லி இந்த ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கண்ட்ரி, ஒரு 57 மெம்பர் கண்ட்ரி, இவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த இடத்துல அராப் லீக் என்ன, ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் யார், இது ரெண்டு தான். ஓகே, அப்போ இந்த அராப் லீக் ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரோவில் 1945 வந்து தே ஸ்டார்டட் திஸ் லீக். ஓகே, ஸோ த்ரூ பை ப்ரோட்டோகால்னு பார்த்தா அலெக்சாண்ட்ரியா ப்ரோட்டோகால். மொத்தம் 22 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த 22 கண்ட்ரிஸை நம்ம மெமரைஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஓகே, அன்லைக் இட் இஸ் நாட் G20 மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை. ஸோ அந்தளவுக்கு இதுக்கு ஸ்பெசிஃபிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பட் அராப் லீக் ஒரு இனிஷியேட்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் வாட் அராப் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ அராப் கண்ட்ரிஸ் அந்த 22 மெம்பர் கண்ட்ரிஸ் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, அடுத்து அதே மாதிரி ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன், இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு 57 முஸ்லீம் கண்ட்ரிஸ். இந்தியாவை மெம்பர் இல்லை. ஓகே, காரணம் அந்த ஆர்கனைசேஷனில் பாகிஸ்தான் இஸ் தேர். ஓகே, ஸோ அப்போது 2019 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAE வந்து இந்தியாவை வந்து ஹானர் பண்ணியிருப்பாங்க அங்கே இன்வைட் பண்ணி. ப்ரெசன்ட்லி இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷனான்னு கேட்டால் இல்லை. இவ்வளோ தெரிஞ்சுருந்தால் போதும். ஓகே, அது ஒரு 57 மெம்பர் கண்ட்ரி. பெனிஃபிட் ஃபார் தி முஸ்லீம் கம்யூனிட்டிஸ்காண்டி ஒர்க் பண்ணுறது அவங்க ஏரியாவில். ஸோ அதில் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரு 23%. ஓகே, ஸோ ஒரு சைசபிள் பாப்புலேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் இருக்கிறனால ஸோ அவங்க என்னென்னா மெம்பர்ஷிப்பாக அப்ரோச் பண்ணும்போது பட் பாகிஸ்தான் அதுக்கு ஒத்துக்கல. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் வி ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன். ஓகே, ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். தட் இஸ் மோர் தென் எனஃப். அராப் லீகை பொறுத்தளவு அது 22 மெம்பர் கண்ட்ரி. அது கைரோ ஈஜிப்டில் தான் அதோட பிளேஸ் ஆயிருக்கு, பொசிஷன் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனை பொறுத்தளவுக்கு. அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹெசபுல்லா கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ ஹெசபுல்லா இட் இஸ் இன் குரூப் இன் தி லெபனான். ஓகே, ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு குரூப். ஓகே, இங்கே இந்த குரூப் மேலே தான் அந்த பேஜர் அட்டாக்லாம் நடந்திருக்கும். லெபனானில் சைசபிள் ஏரியாஸை இஸ்ரேல் கேப்சர்டு. ஸோ இப்போ தே கம் டு ஆன் பீஸ் அக்ரிமெண்ட். தட் இஸ் இஸ்ரேல் கம் வித் அன் பீஸ் அக்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் யாரோட பண்ணாங்க அப்படின்னா ஹெசபுல்லாவோட தான் பண்ணாங்க. அடுத்து தான் யாரோட பண்ணுறாங்கன்னா ஹமாஸோட பண்ணுறாங்க. அப்போ ஹெசபுல்லாவோட கான்ஃப்ளிக்டில் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் நடக்குது அப்படின்னா அப்போ ஏரியா டிமார்கேஷன் ஒன்று இருக்கும்ல, எந்த ஏரியாவிலேருந்து தே வாண்ட் டு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹியர் இஸ் த மேப். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் ஹியர் இட் இஸ் லெபனான். ஓகே, ஸோ கேபிட்டல் இஸ் பெய்ரூட். ஸோ இஸ்ரேலோட ஹியர் இட் இஸ் பார்டரிங். ஓகே, இப்போது திஸ் இஸ் தி ஏரியா விச் வாஸ் ஆக்குபைடு பை ஹெசபுல்லா அண்ட் இஸ்ரேல். ஓகே, ஸோ ஹெசபுல்லா வந்து தேர் குரூப் இன் தி ஹமாஸ் மாதிரி அங்கே ஒரு குரூப் இன் தி லெபனான். இப்போ ஹெசபுல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா ஹெசபுல்லாஸ் தே ஹாவ் டு மூவ் ஹியர். ஓகே, ஸோ இங்கே ரெண்டு ஃபோர்ஸுமே இருக்குது, இஸ்ரேல் ஃபோர்ஸும் இருக்குது, ஹெசபுல்லா ஃபோர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஜோன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் பஃபர் ஜோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இவங்களை என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா ஹெசபுல்லாஸை நீங்கள் லிட்டானி ரிவருக்கு அந்த சைடு மூவ் ஆயிடணும். ஓகே, ஸோ லிட்டானி ரிவர் இஸ் ஹியர் இட் இஸ். ஓகே, லிட்டானி ரிவர் கேட்கலாம். ஸோ லிட்டானி ரிவர் பிளேசஸ் இன் நியூஸில் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, இவங்க இந்த சைடு மூவ் ஆயிடணும். வித் ரெஸ்பெக்ட் டு இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் தே ஹாவ் டு மூவ் ஹியர். ஓகே, ஸோ இது ப்ளூ லைன்ங்கிறது நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்தோம். ஓகே, ஸோ U1ஓட டிமார்கேஷன் லைன் பிட்வீன் தி லெபனான் அண்ட் இஸ்ரேல் தான் இந்த ப்ளூ லைன். ஸோ ப்ளூ லைனுக்கு இந்த சைடு யார் வந்துடணும் அப்படின்னா இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் வந்துடணும். லிட்டானி ரிவருக்கு அந்த சைடு என்ன ஆயிரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லா ஃபோர்ஸஸ் மூவ் ஆயிரணும் அப்படிங்கிறது. அப்போது நமக்கு தேவையான விஷயம் இந்த ப்ளூ லைன்னா வாட் இஸ் வாட், லிட்டானி ரிவர்னா என்ன. ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய ஜோன்ஸ் பின்ட் ஜெப்லி இதெல்லாம் வந்து நியூஸில் இல்லாட்டினாலும் ஒரு பரவாயில்ல, தேவையில்லை. ஓகே, இந்த லிட்டானி ரிவரும் ப்ளூ லைனையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ப்ளூ லைன் யாருக்கு இடையில இருக்குன்னா இட் இஸ் பிட்வீன் தி லெபனான் அண்டு இஸ்ரேல். அவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, இந்த லிட்டானி ரிவர் இட் இஸ் அண்ட் ரிவர் இன் தி லெபனான். ஓகே, லெபனானில் தான் இருக்குது லிட்டானி ரிவர்.
ஸோ கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதை தான் இந்த ஒரு ப்ரெசன்டேஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட். அடுத்து ஹூத்திஸ் அட்டாக்கிங் ரெட் ஷிப்ஸ். ஸோ ரெட் ஷீ ஷிப்ஸ் இதெல்லாம் ஓகே ஃபைன். மேப் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் சம் கன்வென்ஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஒன் இஸ் கன்வென்ஷன் ஃபார் தி சப்ரஷன் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்ட் அகேன்ஸ்ட் தி சேஃப்டி ஆஃப் மேரிடைம் நேவிகேஷன். இது ஒரு யூஎன் கன்வென்ஷன். ஓகே. ஸோ கன்வென்ஷனில் கேட்குறக்கான ஸ்கோப் இருக்குது. The convention itself says that unlawful act against the safety of maritime navigation. If anyone attacking any ships in the maritime zones, that particular country has to take some actions against them. அதுதான் அதோட அப்ஜெக்டிவ். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் தான். ஓகே. கன்வென்ஷன் அடாப்ட் பண்ணது 1988. கன்வென்ஷனோட அப்ஜெக்டிவ் நான் இங்கே சொன்னது தான். ஓகே. ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி ஃபோர்ஸஸ் seized any ships or violent against persons on board ships, placing of devices on a boats அப்படின்னா the convention obliges. Okay, so binding contracting government either to extradite or prosecute alleged offenders. ஓகே. ஸோ கான்ட்ராக்டிங் கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அவங்கள பனிஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதோட அக்ரிமெண்ட்டோட ப்ரொப்போசல். இந்தியா இந்த கன்வென்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டால் எஸ், இந்தியா அடாப்டட் திஸ் கன்வென்ஷன். ஓகே. ஸோ ஒருவேளை ரெண்டமாக இந்த அட்டாக் நடக்கிறதுனால இந்த மாதிரி கன்வென்ஷன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இது. ஓகே. அடுத்து ஒன் மோர் கோட் இஸ் இன் தி அஃபேர்ஸ், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஷிப் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டி கோட். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஷிப் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டி கோடுமே இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை ஐஎம்ஓ தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு செக்யூரிட்டிக்கு இன் கேஸ் ஆஃப் ஷிப்ஸுக்கோ இல்லை போர்ட்ஸுக்கோ செக்யூரிட்டிக்கான ஒரு கோடு தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது. That is, it is an international framework that fosters cooperation between the contracting governments, government agencies, local administration and the ships and port industries in assessing and detecting potential security threat to ships or port facilities used for international trade. Like நேற்று பார்த்தோம்ல போலார் கோடுன்னு ஒன்று கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ போலார் கோடை கொடுத்துட்டு ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வச்சுருந்தாங்க. நார்த் போலு, சவுத் போலு, ஃபார் சயின்டிஸ்ட்டுக்கு அப்படின்லாம் கேட்டு வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த கோடு கொடுத்து கேட்டாங்கன்னா இட் இஸ் ஓவரால் தான். ஓகே. ஸோ ரீஜியன் ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. அதே மாதிரி இதோட அப்ஜெக்டிவ் வந்து பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படின்னா அதை வந்து வி ஹாவ் டு டேக் ஆன் கன்சிடரேஷன் அப்படிங்கிறதா இந்த கோடோட அப்ஜெக்டிவ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எல்லாத்தையுமே எடுத்து ஆன்லைனாக எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப் ஐ ஹோப். ஓகே. அடுத்து ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன். ஸோ இந்த ப்ராஸ்பரிட்டி கார்டியன் அப்படின்னு சொல்கிறது யார் இனிஷியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இனிஷியேட்டட் பை யூஎஸ். ஓகே. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ரெட் சீஸில் ஹவுத்திஸ் ஷிப்பை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் அவங்களோட ஆர்மி, அந்த ஆர்மியோட ஃபோர்ஸஸ் அங்கே கல்ஃப் ஆஃப் ஏடன் ரெட் சி ஏரியாஸில் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக தே ப்ரொடெக்ட் த ஷிப்ஸ். அவ்வளோதான். ஓகே. ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் அப்படின்றதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. யுனைடெட் கிங்டம், பஹ்ரைன், கனடா, ஃப்ரான்ஸ், இட்டாலி. இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், எந்த அரப் கண்ட்ரிஸும் இருக்காது. ஏன்னா காரணம் வந்து ஹவுதீஸ் அட்டாக் பண்ணுறதுனால இல்லை. ஹவுதீஸோட இன்டென்ஷன், ஒன்று ஆஃப் தி இன்டென்ஷன் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டை சீஸ் ஃபயர் கொண்டு வரணுங்கிறது. அராபோட இன்டென்ஷனும் அதுதான். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுறாங்கன்னா ஒத்து போயிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க யாரும் ஜாயின் பண்ண விரும்பலை. இந்தியாவும் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இட், திஸ் ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன். அப்போ இந்தியாவுக்கு ஏதாச்சும் இண்டிஜினியஸாக ஏதாச்சும் ஆப்ரேஷன் இருக்கான்னு கேட்டால் எஸ், இந்தியா ஹேவிங் இட்ஸ் ஓன் ஆப்ரேஷன் இன் த நேம் ஆஃப் ஆப்ரேஷன் சங்கல்ப். ஓகே. ஸோ சங்கல்போட அப்ஜெக்டிவுமே வித் ரெஸ்பெக்ட் டு பர்சியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன் ரீஜியனில் தே அஷ்யூர் தி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி இந்தியன் வெசல்ஸ். ஓகே. ஆப்ரேஷன் சங்கல்ப். ஃபைன். ஓகே. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் ரொம்ப சிம்பிள், ப்ரொடெக்ட் தி ஷிப்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ண டிப்ளாய் பண்ண ஸ்டீல் ஃப்ரிகேட் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் தல்வார். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 லைன் தான், அதுக்கு மேலே எழுதிடக்கூடாது. ஓகே. போதும். அடுத்து இது டிஜிபவுட்டி கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜடாக் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் தி ஷிப் ஃப்ரம் தி ஆர்ம்டு ராபரிஸ். ஸோ இதுவும் இந்த சொமாலியா ரீஜியன்ஸில் நிறையா பார்க்குறோம் இல்லையா? ரீசெண்டாக அட்டாக் நடந்துச்சு, இந்தியா ஷிப்ஸ் போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ அதனால் அங்கே ஏதாச்சும் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கான்னு கேட்கலாம் இல்லையா? ஸோ அது டிஜிபவுத்தி கோட் ஆஃப் கான்டாக்ட் அட் ஜடாக் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. மெம்பர் கண்ட்ரிஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னா அவசியம் இல்லை. இது எதுக்கானதுன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. டிஜிபவுட்டி கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃபன் சீன் இந்த நியூஸ் விச் ரெஃபர்ஸ் டு. அவ்வளோதான். ஒன்லைனராக தான் இந்த இதெல்லாம் பொசிஷனிங் பண்ண முடியும். ஆர்கனைசேஷன் ஸ்பெசிஃபிக்காலாம்
கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காலாம் பொசிஷனிங் பண்ண முடியாது. எந்த ரீஜியன் வேணால் கேட்கலாம். கேட்கும்போது ஹியர் இட் இஸ். இந்த ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆகிறது. ஓகே, நெக்ஸ்ட் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட். பிளேசஸ் இன் நியூஸஸில் டோன்ஸ்க், கெர்சான், லுஹான்ஸ்க், மைக்லாயிவ், ஜஃப்ரஃபீசியா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக ஏற்கனவே கேட்டுட்டாங்க. ஓகே, சவுத் சைனா சி டிஸ்பியூட்டில் இந்த சவுத் சைனா ஜீன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஜோன்ஸ் மட்டும் பார்த்துங்க. விட்சன் ரீஃப், ஸ்பாட்லி ஐலாண்ட், பார்சல் ஐலாண்ட், இப்போ ரீசெண்டாக ஸ்கார்போக் ஷோல். ஸோ இது வந்து பிட்வீன் ஃபிலிப்பைன்ஸ் அண்டு சைனா. ஓகே, ஸோ அப்போது இந்த ஏரியாஸில் இந்த மேப் மட்டும் ஸ்டடி பண்ணிக்கோங்க போதும். நெக்ஸ்ட் திங் இஸ் ஆப்கானிஸ்தான் பார்டரில், பாகிஸ்தான் பார்டரில் கிரைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்ட்ரைக்ஸ் தான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் சைடு அஃபெக்ட் ஆன ப்ராவின்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறது பக்திகா அண்டு கோஸ்ட் ப்ராவின்ஸ், இட் இஸ் இன் ஆப்கானிஸ்தான். ஓகே, இந்த சைடு பாகிஸ்தான் சைடு அட்டாக் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கைபர் பக்துன்வா ப்ராவின்ஸ். ஓகே, ஸோ கைபர் பக்துன்வா ப்ராவின்ஸ் அவங்க சைடு நடக்கக்கூடிய அட்டாக். ஸோ பாகிஸ்தான் சைடு இந்த ப்ராவின்ஸை கொடுத்து கொஸ்டின் வரலாம். ஆப்கானிஸ்தான் சைடு பக்திகா அண்ட் கோஸ்ட் ப்ராவின்ஸஸை வச்சு கொஸ்டின் வரலாம். இல்லை டுரண்ட் லைன் கேட்கலாம். ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய லைன் பேர் டுரண்ட் லைன். தர் இஸ் அண்ட் பார்டர் கிரைசிஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மேஜராக அஃபெக்ட் ஆகிற ப்ராவின்சஸ்ன்னு பார்த்தா இது ரெண்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் கிர்கிஸ்தானுக்கும் தஜிகிஸ்தானுக்கும் ரீசெண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ தர் இஸ் அன் பீஸ் அக்ரிமெண்ட் ஆர் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி கிர்கிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான். எந்த ரீஜனுக்காக தே ஆர் ஃபைட்டிங்னு பார்த்தீங்கன்னா பட்கன் ரீஜனுக்காக. பட்கன் ரீஜன் இட் இஸ் இன் கிர்கிஸ்தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்க்ளேவ் மாதிரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல தே ஆர் ஹேவிங் கிளாஷஸ். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கம் வித் அன் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ புரோக்கர்டு பை ரஷ்யா தான் பண்ணாங்க. ஓகே, ஸோ பட்கன் ரீஜன் இட் இஸ் இன் கிர்கிஸ்தான், அவ்வளோதான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அதர் நியூஸஸ்ன்னு பார்த்தா கொர்சான் ப்ராவின்ஸ் இட் இஸ் அன் ஜாகிரபிக்கல் ரீஜியன். ஓகே, ஸோ இதை ரீஜியன்னு சொல்ல முடியும். தீஸ் ப்ராவின்சஸ் இன்க்ளூட் ஈரான், ஆப்கானிஸ்தான் அண்டு போஸ்ட் சோவியத் ஸ்டேட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. ரீசெண்டாக இது இந்த கார்சன் ப்ராவின்ஸ் நியூஸில் இருந்ததுனால சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த நெட்சாரிம் காரிடார் அண்டு ஃபிலடெல்ஃபி காரிடார் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஓகே, இந்த நெட்சாரிம் காரிடார் அப்படிங்கிறது இட் இஸ் அன் காரிடார் விச் ஸ்ட்ரெட்ஸ் இன் தி சென்ட்ரல் காசா. ஓகே, ஸோ காசாவில் இருக்கக்கூடிய ஒரு காரிடார் இது நெட்சான் காரிடார். இங்கேருந்து என்னவாகிறாங்க அப்படின்னா வெக்கேட் ஆகுறாங்க. ஸோ இது வந்து யாரோட ஃபோர்ஸ் இருக்கிறதுக்கான பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ் இருக்கிறதுக்கான பேஸ் அது. ஸோ அதுலேருந்து வெக்கேட் ஆகுறாங்க. தட் இஸ் நெட்சாரிம் காரிடார். தென் ஃபிலடெல்ஃபி காரிடார் அப்படிங்கிறது ஈஜிப்டுக்கும் காசாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர். ஸோ இங்கே தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே புட் ஆன் ஹோல்டு. அந்த ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸோட ஹியூமானிட்டேரியன் எய்டோட போகாத அளவுக்கு இந்த ரஃபாக் ரீஜியனில் தான் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ணாங்க. எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஃபிலடெல்ஃபி காரிடார்லையும் கொஞ்சம் என்னவாயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் லொக்கேட் ஆகிருக்காங்க. இங்கேருந்து அவங்க என்னன்னா கொஞ்சம் வெளியேறதுல சிக்கல் இருக்குது. இன்சென்ஸ் அவங்க மாட்டேன்றாங்க. ஏன்னா திருப்பி ஹமாஸுக்கு ஈஜிப்ட் வழியாக என்னவாயிரலாம்னா எய்ட் அண்ட் மிலிட்ரி சப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கான ஸ்கோப் இருக்குது. அதனால வி புட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி இந்த ஃபிலடெல்ஃபி காரிடாரை சொல்கிறாங்க. நெட்சாரிம் காரிடார்லேருந்து தே ஆர் ரெடி டு வெக்கேட். ஸோ ரெண்டு நியூஸில் இருக்குது, நெட்சாரிம் காரிடார் அண்ட் ஃபிலடெல்ஃபி காரிடார். ஸோ கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதனால தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கோல்டன் ட்ரையாங்கிள். கோல்டன் ட்ரையாங்கிள் இட் இஸ் இன் லாவோஸ். ஓகே, ஸோ சவுத் அமெரிக்காவில் ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கோல்டன் ட்ரையாங்கிள் இட் இஸ் இன் லாவோஸ். தட் இஸ் ஃபேமஸ் ஃபார் கசினோஸ். ஓகே, தென் ஆப்ரேஷன் சத்பவ் அப்படிங்கிறது இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளட் ரிலீஃப் அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. யாருக்கு அப்படின்னா லாவோக்கு. ஓகே, ஸோ ஆப்ரேஷன் சத்பவ் இட் இஸ் ஆன் ஃப்ளட் ரெசிஸ்டன்ஸ் ரிலீஃப் அசிஸ்டன்ஸ். கோல்டன் ட்ரையாங்கிள்ங்கிறது சைனீஸோட கேசினோஸ் இருக்கிறதுனால. ஓகே, இது ரீசெண்டாக நியூஸில் இருந்தது. பிஷக் ராயட் இன் கிர்கிஸ்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் அட்டாக்கிங் தி பீப்புள் ஃப்ரம் ரஷ்யா அண்டு சவுத் ஏஷியா அண்டு மிடில் ஈஸ்ட். ஸோ பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய பீப்புள்ஸ் யாரெல்லாம் படிக்க போயிருந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணுறது அது பெருசாக இல்லை, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, தென் ருவாண்டா அசைலம் பிளான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, தென் மேஜர் பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் ரீசெண்டாக நடந்த டாப்பிள், ஸ்லோவாக்கியாவில் ரீசெண்டாக நடந்த டாப்பிள், ஃப்ரான்ஸில் ரீசெண்டாக இம்பீச்மெண்ட், தென் பங்களாதேஷ்.
ஸோ இவ்வளோ தான் மேஜராக இந்த ஒரு 2 வருஷத்தில் நீங்கள் நியூஸில் பார்க்க வேண்டிய விஷயம். தட் இஸ் இதுதான் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே அவங்க கேட்டால் தான். அப்போ ஒரு 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன்று நேற்று இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனும் கன்வென்ஷன்ஸும் பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான பிளேசஸ் அண்ட் நியூஸஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம மிச்சம் வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஸோ ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்லும்போது சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, வெஸ்ட் ஏஷியா, யூரோப். ஸோ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்கான்டினென்டல் ஆர் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் சச் அஸ் G20, பிரிக்ஸு, G7, G77 இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ். அப்புறம் மல்டிலேட்டரல் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய சம் டாபிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேசிக்காக வேர்ல்ட் பேங்க்கில் எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும், IMFல எதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், என்ன கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுக்குறாங்க, தென் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அண்டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இந்த ஏரியாஸை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், இதில் எதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவராலாகவே இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ரிலேஷன் டைப் ஆஃப் டாபிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் மோர் தென் எனஃப். உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பேஸ் மெட்டீரியல் இருந்து கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து இதை நீங்கள் கன்சால்டேட் பண்ணணும்னா இந்த மெட்டீரியலை வச்சே உங்களால் என்ன பண்ணிடலாம்னா ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். சிங்கிள் லைனாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. என்டையராக இதை ஸ்லைடை எடுத்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறத விட பெட்டர் அந்த இடத்துல எழுதுறது. தட் இஸ் யுவர் கன்வீனியன்ஸ். இஃப் யூஆர் ஹேவிங் ஐபேட் இல்லை ஏதாச்சும் சம்திங் வச்சுருந்தீங்கன்னா தட் இஸ் யுவர் ஓன் கன்வீனியன்ஸ். பட் நான் எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அதை மட்டும் ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த ரீடபிள் டைம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, எது போதும்னு நான் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அதுவே போதுமானது தான். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு போனீங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப். அதை தாண்டி உங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு எதனா கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ண டெஸ்ட், நான் முதல்வன் கண்டக்ட் பண்ண டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பிளேசஸ் இன் நியூஸஸ் வந்து கொஷினாகவே இருக்குது. அதுலேயே மேப் பேஸ்டு கொஷின்ஸும் உள்ளே கவர் ஆயிரும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். தென் நேற்று டவுன்லோட் பண்ணதில் 2024-25ஓட கொஸ்டின் செட்ஸ் அங்கே இருக்குது. அடுத்து வந்து 2023 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாளைக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஓரளவு கன்சல்டேட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் நடந்த மேஜர் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ வித் திஸ் நீங்கள் சாலிடாக போய் கான்ஃபிடென்ட்டாகவே போய் எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம் இந்த ஏரியாஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன்.